முத்தொழில் முதல்வா, கந்தா, கடம்பா, கதிரகாம வடிவேலா, என் பிள்ளைய கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு சீக்கிரம் என் கையில ஒரு பேர குழந்தையை கொடுத்து ஏற்பாடு பண்ணப்பா. நீ நிறைய சொல்லிருக்க. காலங்காத்தால எழுந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி நான் என்ன சொல்லிருக்கேன்? காலங்காத்தால எழுந்த உடனே சூடா காபி சாப்பிடணும். அப்புறம் அத நான் எப்படி சொல்றது? நான் சொல்ல கேளுங்க. 6 மணிக்கு முழிக்கணும், 6:30 மணிக்குள்ள குளிக்கணும், 7 மணிக்கு பூஜை பண்ணணும், 7:30 மணிக்குள்ள எல்லா பத்திரிகையும் படிக்கணும், 8 மணிக்கு ஆபீஸ் ஃபைல்கள் எல்லாம் பார்க்கணும், 9 மணிக்கு டிபன் சாப்பிடணும், 9:30 மணிக்குள்ள ஆபீஸ் பொறுப்படணும். அப்படி போகும்போது விட்டமின் மாத்திரையே சாப்பிடணும். சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது 6 அடிச்சு 5 நிமிஷம் கழிச்சு முடிச்சா ஒவ்வொரு காரியத்துல 5 நிமிஷம் தள்ளிக்கிட்டே போயிருமில்ல? ஆமா ஆமா. இப்படியே போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் நம்மளை விட்டு போயிடும் இல்லை? அதனால கடமையை கரெக்டா செய்யணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. ஆமா அம்மா சொல்லிருக்காங்க. குடிங்க. எத்தனை நிமிஷத்துல காபி குடிக்கணும்? குடிங்க. உடம்பு சுட போகுது. சுடலையே. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க. போங்க. ஒருபடி அரிச்சு 5 ரூபாயாமே. என்ன விலைவாசி எல்லாம் இப்படி ஏறி போச்சு? அப்ப கல்யாண காட்சியில வந்துருச்சுன்னு என்ன பண்றது? அத விடு. சில பையன் ஒருபடி அரிசியும் சாப்பிடுவானே, அவன் என்ன பண்ண போறான்? நீ என்ன கேட்ட? கல்யாண காட்சியா? இனிமே கல்யாணமே பண்ணிக்கப்படாது. நீ ஏன் பயப்படுற? எனக்கு ஒண்ணு இல்லை. விலைவாசி ஏறி போயிடுச்சுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா என்ன? அதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பிறகுதான் உண்மையிலேயே வாழ்க்கை தொடங்குதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த விலைவாசி ஏத்தத்துல கல்யாணம் வரைக்கும் எப்படி வாழ்றது? என்னது இட்லி குறையவே மாட்டேங்குது. சாப்பிட்டாதானே குறையறதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்ப ஆபீஸ் போறது? இப்படி சாப்பிட்டா ஆபீஸ் போனோம்னா தூக்கம் தான் வரும். ஒண்ணும் வராது. வயிறு நிறைய சாப்பிடுங்க. சரியா போச்சு. உன் அத்தான் எவ்வளவு அழகா இருக்கார் பத்தியா? சீக்கிரமா உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ உன் அத்தானோட சொர்க்கலோகத்துக்கு பறந்து போறே. விட்டமின் மாத்திரை 9. பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களா? அதுக்கெல்லாம் நான் பச்சை பிள்ளைங்கயா. இத்தனையுமா? என் சக்தி நான் பச்சை. உனக்கு என்ன? உனக்கு மட்டும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதில்லை. வேலைக்காரனா நீ நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன பெத்த தாய் அவங்க தெரியுமா? அப்படியா? அவங்க யாரு? உனக்கு மூத்த பொண்ணா? மூத்த பொண்ணா? கொண்டாட்டிடா. இத்தனைக்கு பிறகு சரி விடு. யாரா இருந்தா நியாயத்தை கேளுங்க. இவன் என் மகன்
பால் வடியும் வதனம், அடிக்கடி ஈ மொய்க்குமேன்னு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவேன். அப்படியெல்லாம் வளர்த்து வைக்க இவனை இந்த ஆளு தனியா பார்த்து நீ கல்யாணத்தை பண்ணிக்கிறான்னு ஆசையை தூண்டி இருக்கிறாரு. அன்னையில இருந்து இந்த பையன் வாட்டர் ரம்ம சாப்பிட்டுட்டு யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ பாவம்னு நினைச்சு இருந்த வேலையை வித்து 6 பவுன்ல வளையல், 9 பவுன்ல செயின், 80 பேருக்கு சாப்பாடுங்க லிஸ்ட் போட்டு டபுள் மூலம் வச்சம்மா. ஒரு வயலுக்கு ஒத்த கை வராது. இப்படி எல்லாம் காசுன்னு பார்க்காம செலவு பண்ணி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க நல்லதானே செஞ்சிருக்கான். அதுக்காக ஏன் இப்படி சொல்லிக்கிட்டு வரீங்க? நல்லதா? கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம் நடக்குமே, அத மாதிரி என் வீட்டுல நான் நடத்தினேன். என் பையன் ரூமுக்குள்ள போனான், கட்டினவள் ஆச்சேன்னு தொட்டு பேசினான். தப்பு இல்லையா? அடுத்தடுத்துதானே தப்பு வருது. கொஞ்ச நேரத்துல நைனான்னு கத்துனான். எனக்கு குப்புன்னு வேர்த்துச்சு. என்னடா கண்ணுன்னு கேட்டேன். இதுக்கு அவன் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லி தொலையா. நைனா, நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு ஆம்பளா மாறிடுச்சுன்னு சொன்னான். யோ, உன் பிள்ளையா பாத்தியா? நம்ம கிட்ட என்னடா விவகாரம்? நைனா, நான் ஆம்பளை சிங்க நைனா. அப்புறம் என்னப்பா 5 ரூபா பத்திரத்துல எழுதி தருவான்? யோ, நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்னடா சொல்ற நீ? என்னடா? அந்த கல்யாண செலவுக்கான பணம் பூரா நீ தரணும். மரியாதையா ஊட்ட விட்டு வெளியே போடா. டபுள் சிட்டிக்க போட்டு அடிப்ப உன்னை. வெளியே போவா? ஆமா. நான் பாத்துக்கிறேன்டா உன்னை. நானு நீ போத்துக்கிற மணி 10 இனிமே கண்ணு முடிச்சு படிக்க கூடாது. பால் குடிங்க. தினசரி இதே பாடத்தை நான் படிக்கணுமா? படுங்க. மகனே, அம்மா எப்ப பார்த்தாலும் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என் உயிரை எடுக்கிறாங்கப்பா. பெத்து கொடு. என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு, இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடாதா? என்னடா பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு அவதாண்டா பிரதம மந்திரி, நான் சாதாரண எம்எல்ஏடா. என்னப்பா எம்எல்ஏ எம்சின்னு நீங்க ஒரு நாளைக்காவது பயத்தெல்லாம் விட்டுட்டு வீரத்தை வரவழைச்சுட்டு சொல்லக்கூடாதா? வீரம் அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. என்ன சொல்ல போறீங்க ராஜா? இப்போ உங்க அம்மா இங்க வந்து உட்காருவா. அடியே, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன உன்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி என் மகனை இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவகிட்ட என் மகனை மாட்டி விட பாக்குறியா? முடியாது, முடியாது, முடியவே முடியாதுன்னு ஆடித்தனமா அடிச்சு பேச போறேன். அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். என்னங்க என்ன? பெரியார் ரோடு பெரிய நாயகம்மா பேரனுக்கு பேர் வைக்க போறாங்களா? இப்பதான் பட்டை கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வந்துட்டா போச்சு. அப்புறம் பாரதி நகர் பார்வதி அம்மா பேத்திக்கு காடு குத்த போறாங்களா? ஒரு லோலாக்கு வாங்கி போட்டா போச்சு. ராஜா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னமா? அடுத்த வீதி அலிமேலம்மாவுக்கு இன்னைக்கு பல விடியும் போது ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்ன செய்யறதா? நம்ம வீடு எப்ப விடியறது, எப்ப பேர குழந்தை பிறக்கிறது, எப்ப பேர் வைக்கிறது, எப்ப காது குத்துறது? நேரம் வரும்போது காது குத்திக்கலாமா? டேய், நீ எனக்கு காது குத்தாது. காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன பேசாம திணிக்கிட்டே இருக்கீங்க? நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றதானே? அம்மா சொல்லிட்டாங்க, நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்னப்பா அது? சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன சாதாரண எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ என்ன எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ? அவர் இங்க வந்தாரு? ஒண்ணு இல்லம்மா, நம்ம எம்எல்ஏ கிட்ட ஒரு சின்ன விஷயமா அப்பா போயிட்டு வர சொன்னாரு. நான் இத வந்துடுறேன். சாப்பிடாம பாதியில விட்டு கல்யாண பேச்சு எடுத்தா போதும். ஒரே ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எத்தனை நாள் ஓடுவானு நானும் பாக்குறேன். வட எங்க? இத பாருங்க, நான் திருத்தணிக்கு வேண்டிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா உடனே நீங்க போய் மொட்டை அடிச்சுக்கோங்க. அடி ஆத்தாடி, வாங்கம்மா மங்களத்தம்மா. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? நீங்க போய் அரிசி படைச்சுக்கிட்டு. இதுல என்னம்மா ஆச்சரியம்? ஏன் பொம்பளையா பிறந்து அரிசி படைக்க கூடாதா? அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு லட்சுமி இருக்காளே, நீங்க எதுக்கு? இத பாருமா, லட்சுமி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எழுந்துடுறான். எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சு தூங்குறதுக்குள்ள நடுச்சாம ஆயிடுச்சு. அவன் நாலு பூரா கஷ்டப்படுறாளே, அவளுக்கு நான் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல. என்னமாமா நீங்க கொடுத்து வச்சவங்க. என் வீட்டை எடுத்துக்குங்க, வருஷம் பூரா நான் உழைக்க வேண்டியிருக்கு. என் மருமக எனக்கு ஒத்தாச்சியா ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறான். ஏமா அப்படி சலிச்சுக்கிறீங்க? என்னம்மா, வருஷம் தவறுனாலும் தவறும், அவ வாந்தி எடுக்கிறது தவறதில்ல. எப்ப பாருங்க அவ புள்ள தாச்சாவே இருப்பா. இத பாருமா, வாயும் பயிரமா இருக்கிற பொண்ணு அப்படி சொல்லாதீங்கம்மா.
சொல்லாம எப்படிமா இருக்க முடியும்? உழைக்கிறவன் நான், உபத்திரம் எனக்குள்ள தெரியும். 3வது மாசம் வாந்தி எடுப்பா, 3/4 வேலையை நான் பார்ப்பேன். 10வது மாசம் பிள்ளை பெறுவா, ஐயோ பச்சை உடம்பாச்சே அப்படின்னு பாக்கி வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். மறுபடியும் 3வது மாசம் இப்படியே பாட்டு பெத்து போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த சனியனுங்க என்ன புடிங்கி திங்கிது. மங்களத்தம்மா, குழந்தைகளை திட்டுன எனக்கு கெட்ட கோபம் வரும். எங்க அவுட் ஹவுஸ் வாடகை இல்லாம உனக்கு ஏன் கொடுத்தேன்? உன்னை பார்த்தா கொடுத்தேன்? உன் பேர குழந்தைங்களை பார்த்து கொடுத்தேன். ஆமா ஆமா, அது மட்டுமா, அதுகளுக்கு சட்டை, துணிமணி, சாப்பாடு, பள்ளிக்கூடத்து சம்பளம், இப்படி எல்லா செலவுலையும் நீங்க தானே செய்றீங்க. அது மட்டும் இல்லம்மா, எங்க வீட்டு வாசல்ல உன் பேர குழந்தைங்க ஓடி விளையாடுற ராத்தியில எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்காதான்னு அந்த முருகனை வேண்டிட்டு இருக்கேன். பேசாம உங்க மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போறான். அவன் எங்கம்மா கையில பிடிச்ச விராமீன் மாதிரி நழுவி போயிட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி படத்தானே போறான். அப்படியே பிடிபடலைன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு யோசனை சொல்றேன், கேட்குறீங்களா? என்ன? என் மருமக தான் வதவதானே பெத்து தள்ளிட்டு இருக்கல, அதுல ஒண்ணு தத்து எடுத்துக்கிறேன். எங்க வந்துட்ட பாத்தியா? தத்தெடுக்கிற குழந்தை என் மக பெத்தெடுக்கிற குழந்தை ஆயிடுமா? ஊரார் குழந்தை ஊட்டி வளர்க்க எடுத்தா வளர்க்க முடியும். ஏன் என் மகனுக்கு கல்யாணம் ஆகாதா? எனக்கு மருமக வராதா? எனக்கு பேர குழந்தை பிறக்காதா? மங்களத்தம்மா, இந்த மாதிரி பேராசை இன்னொரு வாட்டி உனக்கு வந்தது, என் அவுட் ஹவுஸே காலி பண்ண வச்சிரு. என்னம்மா, நான் சொன்னது கரெக்ட் தானே? சரிதாம்மா, நான் வரேன். ஏன் மாவு செல்லிக்கல? சலிச்சு பார்த்தேம்மா, சல்லட சரியில்லை. ஆமா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சல்லடு தான். தத்தா தத்து. இப்படி அம்மல வர்றது எல்லாம் சரியா இருக்குமா? அது இல்லடா, நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை பிடிச்சு உட்கார வச்சு நான் தலை வாருவேன். நீ ஒரு இடத்துல உட்காருவியா, தலை இப்படியாக்கி அப்படியாக்கி இப்படியாக்கி எப்படியோ ஓடி போயிடுவேன். உன் பின்னால நான் ஓட முடியும்? எப்படியோ பிடிச்சு மறுபடியும் கொண்டாந்து உட்கார வச்சு தலை வாருவேன். அப்படியே பிடிச்சு உட்கார வச்சு தலை வாடுறதுக்கு ஒரு சின்ன குழந்தை வீட்டுல இல்லையே. அங்க சுத்தி எங்க வந்துட்டீங்க பாத்தீங்களா? என்ன ஒரு புள்ளைய பத்து கொடுறாங்க. நான் அப்படி சொல்லலப்பா, ஒரு கல்யாணத்தை பண்ணி எனக்கு என்னமா ஆயிட்டாச்சு? எனக்கு வயசாயிட்டு இருக்கேடா. இத பாரு, கோயில் குளம் பீச்சு சினிமா டிராமா எங்க போனாலும் பேரம் பாட்டி பாட்டி பேரம், பேரம் பாட்டி பாட்டி பேரம், இப்படிதான் என் கல்ல பண்றாங்கடா. நான் என்னடா செய்யறது? இத பாரு, இது யார்? பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி தரதாண்டா. பக்கத்துல யாரு பேரு? நம்ம நாட்டுல எத்தனையோ கோடி ஜனங்களை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கிற அந்த அம்மா திருச்சி விளையாடுற இடம் எது? பேரம்பக்கத்துல. நான் எப்படி அப்படி விளையாடுறது? அனுபவ முதிர்ச்சி ஏற்பட்டு அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தாதான் மேதையா இருக்கும். இப்ப பாருங்க, உலக மாமேதை ராஜாஜி 8வது குழந்தை, உலக மகாகவி ரவீந்திரநாத் தாகூர் 14வது குழந்தை. உங்களுக்கு ஒரு மேதைதான பேரனா வரணும்? இல்லடா, ஒரு பேரன் மேதையா வரணும். அப்ப வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு விட்டல் டிராபி ஃபைனல் மேட்ச். நான் போய் சீக்கிரம் கல்யாணத்தை பத்தி என்னடா சொல்றேன்? ஊர் பிள்ளைங்களை எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டியாந்து வச்சுட்டு ஒரே ரகலை. இந்த வீட்டுல ஒரு குழந்தை வர வரைக்கும் இந்த குழந்தைங்க பூரா இங்கதான் இருப்பாங்க. இங்கே இருக்கட்டும். நீ ராமாயணம் படிச்சிருக்கிய? இவர் என்ன ராமாயணம் படிச்சிருக்க போறாரு? ராமனுக்கு கைகை என்ன வேணும்? சின்னம்மா. ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சது யாரு? சின்னம்மா. சின்னம்மா சொல்லியே ராமன் காட்டுக்கு போயிட்டாரே. பெத்தம்மா சொல்லியிருந்தா அடுத்த வார்த்தை காட்டுல எல்லாம் அவர் கேட்டிருப்பாரு. அம்மா, நான் காட்டுக்கு போகணுமா? இல்லடா, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த குழந்தைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு கல்யாணத்திலே ஒரு பயம் வருதுமா? குழந்தைங்க வேண்டாம். நீ கல்யாணத்துக்கு நீங்க சம்மதிக்கல, நான் சும்மா விட மாட்டேன். குழந்தைங்களா, உங்களுக்கு என்ன சொன்னேன்? நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். என்னடா அது? படபடன்னு பேசுற பொண்ணு குடுகுடுன்னு ஓடுறா. நம்ம சொன்ன காரியத்தை உடனே சேர்த்து இந்த வீட்டுல ஒருத்தர் வரமாட்டாங்க போல இருக்கு. என்னம்மா கூப்பிட்டு அனுப்பிச்சீங்களாமே? ஆமாமா, இன்னைக்கு நம்ம வீட்டுல ஒரு பெரிய அதிசயம் நடந்து போச்சு. அதிசயமா? என்னம்மா அது? உட்கார்ந்து சொல்றேன். என் புள்ள கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான். அப்படியா? விட்டமீனா புடிச்சிட்டீங்க போல இருக்கேன். மாட்டிக்கிட்டான். அதனால
உங்க பையன் கிட்ட சொல்லி என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்க்க சொல்லணும். என்னம்மா இது, உங்க மகனை கட்டிக்க போறது லட்சுமி இல்லையா? லட்சுமியா? ஆமா, லட்சுமி உங்க தம்பி மக தானே? ஆமா, உங்க காலையே சுத்திக்கிட்டு இருக்க லட்சுமியை கட்டி வச்சா என்னம்மா? என் பிள்ளைக்கு லட்சுமியை கட்டி வைக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்தது இல்லம்மா. ஏம்மா இப்படி சொல்றீங்க? ஏன்னா என் பிள்ளைக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சா நாளைக்கு அவன் மாமனார் வீட்டுக்கு போனா அவனை வரவேற்க ஆளு பேரு வீடு வாசல் தோட்டம் தோறம் எல்லாம் இருக்கும். ஏன் சுயநலத்துக்காக ஏன் தம்பி பொண்ணுங்கிற பாசத்துல லட்சுமி அவனை கட்டி வச்சா இதெல்லாம் அவனுக்கு கிடைக்குமா? அதுக்காக போய் லட்சுமி ஒரு சாதாரண இடத்துல கொடுத்துட்டு போறேன்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி லட்சுமிக்கு ஒரு பெரிய இடமா பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். ஏன்னா பொண்ணும் நாத்தும் ஒண்ணும் சொல்லுவாங்க. ஒரே வயல்ல பிறக்கிற நாத்து அதே வயல்ல வளர்ந்து பலன் கொடுக்க முடியாது பாருங்க. லட்சுமி கல்யாணத்தை அமக்கலமா நடத்துவோம். முதல்ல என் புள்ள கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடும். நீங்க உடனே போய் அர்ஜென்ட்டா உங்க புள்ளைய அனுப்புங்கம்மா. இதை இப்பவே அனுப்புறேம்மா. லட்சுமி, இந்த குடும்பம் ஒரு கோயில். அதுல அத்தைதான் உன் தெய்வம். அந்த தெய்வத்துக்காக உன் உயிரையே கொடுக்கணுமே தவிர உரிமை நாடக்கூடாது. நேரம் அமிர்த யோகத்துல இருக்கு. பொண்ணை பாத்துலாமே. கரெக்ட். மங்களம், பொண்ணு அழைச்சிட்டு வா. சரிங்க. லட்சுமி, அந்த அம்மாவை பாத்தியா? அழகான முகம், அளவான பேச்சு, அமைதியான போக்கு. அந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ பெத்த பொண்ணு அப்படித்தானே இருப்பா? ஆமா அத்தை, அப்படிதான் இருப்பா. மாப்பிள்ளை எப்படி? குவைட் ஹேண்ட்ஸம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரகசியம் வேண்டியிருக்கு? கேட்க வேண்டியது நேரா கேட்கலாமே. ஒண்ணுல ஒரு சின்ன கச்சமச்சா. மாப்பிள்ளை பிடிச்சிருக்கான்னு கேட்டாரு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். எனக்கு கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சார். என்ன பிடிக்கிறது இருக்கட்டும் தம்பி. பொதுவா அதாவது விளையாட்டுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆமா சார். சார், எதிரி அடிக்கிற பந்து எகிரி வரும்போது அப்படி செஸ்ட்ல வாங்கி விட்டா வருவத கோல். உட்காருங்க. நம்ம இங்க வந்தது பொண்ணை பார்க்கத்தான், ஃபுட்பால் மேட்ச் பாக்குறதுக்கு இல்ல. இல்ல லட்சுமி. ராஜா, போய் உட்காரப்பா. விளையாட்டு பிள்ளை. உங்க பையனுக்கு ஃபுட்பால் பிடிக்கும். எனக்கு பிடிச்சது புலி வேட்டை. முதல்ல வேட்டையை விளையாட்ட ஆரம்பிச்சேன். இப்ப வேட்டையே விளையாட்டா போச்சு. காட்டுல மட்டுமல்ல, நாட்டிலையும் கூட தான். என்னங்க சொல்றீங்க? அதாவது நீதிக்கு நேர்மைக்கு எவன் புறம்பா நடக்கிறானோ அவனை வேட்டையாடுவேன்னு சொன்னேன். ஐ அம் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். லட்சுமி, லட்சுமி, பொண்ணு வர பாரு. என்னத்தை எப்படி பாக்குறீங்க? அவர் நிறைய பார்த்தேன், நிறைய. பொண்ணா பிறந்தவா பூமி எதிர நடக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பொண்ணுங்க நடப்பாளே டங்கு டிங்கு டங்கு டிங்கு. அப்படி இல்லை லட்சணம். நமஸ்காரம் பண்ணுமா. பொண்ணை பாரு. பையனை நீயும் பாத்துக்கம்மா. வாமா, உட்கார். உன் பேர் என்னம்மா? லலிதா. தெளிவா பேசுறேன், திக்வாயில். இத பாருமா, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போறா. அங்க மாமனாரு மாமியாரு நாத்தனாரு புருஷன் இப்படி எல்லாரும் இருப்பாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு யார பிடிக்கணும்? மாமியார. காக்கா பிடிக்க கூடாது. அந்த பொண்ணுக்கு எல்லாரையுமே பிடிச்சிருக்கணும். அப்பதான் குடும்பம் ஒழுங்கா இருக்கும். முத்துப்பல்லுதான், சித்துப்பல்லு இல்ல. அப்புறமா இப்போ இட்லிக்கு அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கிறோம். தோசைக்கு தான் அரிசியும் உளுந்தையும் ஊற வைக்கிறோம். ஆனா இட்லி கரைச்ச மாவை தோசை சுட முடியாது, தோசை கரைச்ச மாவை இட்லி வைக்க முடியாது. ஏன்? அதாவது அரைக்கிற பக்குவத்துல இருக்கு. எப்படி? இட்லிக்கு கொஞ்சம் பொறப்பொறன்னு அரைக்கணும், தோசைக்கு மை மாதிரி அரைக்கணும். சொல்லிட்டாலே பரவாயில்ல. இத பாருமா, இது உங்க வீடு தானே? ஆமா. இந்த வீட்டுல எத்தனை அறைகள் இருக்கு, எது எது எங்க இருக்கு எல்லாம் உனக்கு தெரியுமில்ல? ஓ, நல்லா தெரியுமே. உன்னுடைய அறை எங்க இருக்கு? மாடியில இருக்கு. அந்த அறைக்கு நீ எப்படி போவே? மாடிப்படி வழியா போவேன். அந்த மாடிக்கு போறது எத்தனை படிகள் இருக்கு? கணக்குல கொஞ்சம் வீக் போல இருக்கு. கணக்கு கொஞ்சம் கஷ்டம் தான்மா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். ஏண்டா
பொண்ணை பிடிச்சிருக்கா? எங்களுக்கு பிடிக்கிறது இருக்கட்டும், உனக்கு எப்படி? இன்னும் 2 கேள்வி இருக்க. என்ன கேட்க போறீங்க? நான் ஒண்ணு கேட்கலாமா? பயப்படாது. உங்க அம்மா கிட்ட கேட்கணும். கேளுங்களேன். அது இங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. உள்ள வாங்க. நாசமா உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க யாரும் இல்லையே? யாரும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லம்மா. எங்க பரம்பரையில கல்யாணம் ஆன முதல் வருஷத்திலேயே குழந்தை பிறந்துடும். உங்க பரம்பரை இப்படி? எங்க பரம்பரையிலும் அப்படித்தாங்க. அப்படி பிறந்தவதான் என் பொண்ணு. அப்படித்தான் இருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன? கேட்க கூடாதுதான், ஆனா கேட்டுதான் ஆனா வேற வழி இல்ல. நான் எப்படி கேட்கறதுன்னு எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க கேட்கறேன். ஒண்ணு இல்லம்மா, எங்க பரம்பரையில எந்த தாயுமே தன் குழந்தைக்கு புட்டி பால் கொடுத்தது கிடையாது. தாய்ப்பால் தான். என் பையன் 3 வருஷம் குடிச்சிருக்கான். என் பொண்ணு 2.5 வருஷம் குடிச்சிருக்கா. அப்படியா? அப்ப நம்ம பேர குழந்தை 5 வருஷம் குடிக்கட்டுமே. எப்படியோ கல்யாணம் ஆன முதல் வருஷத்துலயே பேர குழந்தை வந்து என் கையில விழுந்துடணும். அவ்வளவுதான். வாங்க போலாம். ரொம்ப திருப்தி. இந்தாமா. बाहर से कोई अंदर ना आ सके, अंदर से कोई बाहर ना जा सके। सोचो कभी ऐसा हो तो क्या हो, सोचो कभी ऐसा हो तो क्या हो। हम तुम एक कमरे में बंद हो और चाबी को। பரிதாபி. ஆண்டு தை மாதம் வெள்ளிக்கிழமை காலை 9:10 முகூர்த்தத்தில் ராஜாவின் திருமணம் நடந்தது. அன்று இரவு 10 மணிக்கு சாந்தி முகூர்த்தம். இந்த மாதத்திலிருந்து 3வது மாதமான சித்திரையில் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு சித்த யோகத்தில் மருமகள் லலிதா வாந்தி எடுக்க வேண்டும். லலிதா, லலிதா, எழுந்துருமா. லலிதா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே பொண்ணா பிறந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சிடணும். எழுந்துருமா, எழுந்து. லலிதா, லலிதா. லலிதா, இப்பதான் ஆண்டவன் கண்ணு திறந்து விட்டான். என்னம்மா இது? பார்டர் இல்லாத சாதாரண புடவை கட்டிட்டு இருக்க. நம்ம வீட்டுல பட்டு புடவை இல்லையா, நகை இல்லையா? நேத்தா கல்யாணம் ஆச்சு, எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்க வேண்டியதானே. எனக்கு சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும். ஆமாமா, இந்த காலத்து பசங்க எல்லாம் ஒரே சிம்பிள், டிம்பிள், பாபி இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அது போகட்டும், பிறந்த வீட்டை விட்டுட்டு புகுந்த வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரியா தான் இருக்கும். உனக்கு புகுந்த வீடு பிடிச்சிருக்காமா? ரொம்ப பிடிச்சிருக்கே. இன்னும் உனக்கு என்னென்ன பிடிக்குமோ சொல்லு, எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன். ஆனா எனக்கு வேண்டியது மட்டும் என்னத்த என்கிட்ட சொல்லுங்க, உடனே செய்றேன். ஒரு பேர குழந்தை பெத்து கொடு. அப்பா, இவன் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா உடனே பெத்து கொடுத்துருவா போல இருக்கே. என்ன கால கை கால இழுத்து பிடிக்குதத்த பச்சை உடம்பு காரிய தண்ணியில புழங்காதன்னா கேக்குறியா? என்னடி அப்படி பாக்குற? அது இல்ல, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப பிரியமா பேசுறீங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்னடி இது? மர்ம உடம்புக்கு ஒண்ணு வந்துருச்சுன்னா அகிலாண்டத்தமா மர்மலை கொடுமைப்படுத்துறான்னு ஊர் உலகத்தை 9 பேசுவாங்க. அது கிடக்கே இப்படின்னா, ஆனா உங்க பொண்டாட்டிக்கு நல்லது உள்ளதை வாங்கி கொடுறானா, வாங்கி தரானா? இல்ல நான் தான் வாங்கி தரேன். இந்த அடிமா சாப்பிடு. அது
ஜாங்கிரி எனக்கு ரொம்ப பிடிக்குமே. உனக்கு பிடிக்கும் தெரிஞ்சுதான் வாங்கிட்டு வந்தேன். இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணுமா அதெல்லாம் சொல்லு, வாங்கி தரேன். அதோட என் கண்ணு ராஜாத்தி, எனக்கு பிடிச்சது நீ சாப்பிடணும். உங்களுக்கு பிடிச்சதா? உங்களுக்கு பிடிச்சது பழைய சோறுதான், அததான் தினம் சாப்பிடுறேன்னு. அது இல்லடி, வசவசான பிள்ளைய பெத்துக்கிட்டு தளதளான்னு இருக்காளேன்னு 4 பேர் பல்ல பட்டா உடம்பு எதத்துக்கிட்டே ஆகும். இப்ப உங்க கண்ணுதான் பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால டாக்டர் அம்மா வீட்டுக்கு போய் இத வாங்கிட்டு வந்தேன். என்னது இது? மாத்திரை. என்ன மாத்திரை? கர்ப்பத்தட மாத்திரை. ஐயோ, என்னடி ஐயோ, இத தினசரி ஒவ்வொன்னு சாப்பிட்டுட்டு இருந்தா குழந்தையே பிறக்காது. எங்க பரம்பரைக்கு இதெல்லாம் ஆகாது. ஏண்டி ஆகாது? எனக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க 13 பேர்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் 11 குழந்தைங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் 7. வருத்தமா இருக்கா? இந்த காலத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் குடும்ப கட்டுப்பாடை பண்ணிட்டு 1 2ஓட சந்தோஷமா இருக்காங்க. 2க்கு மேல் எப்போதும் வேண்டாம், அளவோடு பெற்று வளவோடு வாழுங்கள்னு சும்மாவா சோறெல்லாம் எழுதிருக்கான். அதனால இந்த மாத்திரை சாப்பிட முடியாது. இப்ப சாப்பிட முடியாது, முடியவே முடியாது. சரிங்க சாப்பிடுங்க, பெரிய டாக்டர் மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. எப்படி சாப்பிட தெரியும்? சாப்பிடுமா. என்ன வேலை? அம்மா நான் செலக்ட் பண்ணதெல்லாம் கரெக்டா கொடுத்து அனுப்பிச்சிருக்கானா? சரியா இருக்குமா? அன்னபூர்ணிமா, வாங்க மங்களத்தம்மா, உட்காருங்க. இது என்ன இது? பிறந்த குழந்தைக்கு போற துணிமணிகளை வாங்கி வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த குழந்தைக்கு இல்லம்மா, பிறக்க போற என் பேர குழந்தைக்கு. அப்படியா? அதுவும் எப்படி சொல்றாருங்க. ஆண் குழந்தையா பிறந்தா இந்த பாபா சூட்ல இருந்து அவன் போட போற கோட் சூட் வரலும் ரெடி. பெண் குழந்தையா பிறந்தா இந்த பேபி சட்டையில இருந்து அவ கட்ட போற புடவை, அந்த பெல் பாட்டம் பட்டம் சொல்றாங்க, அது வரலும் ரெடி. ஏன் ரெட்ட குழந்தையா பிறக்கட்டுமே, 2 ரெடி. அம்மா, நானும் பார்த்தாலும் பார்த்தேன், உங்களுக்கு குழந்தை மேல இருக்கிற ஆசை இருக்க இந்த உலகத்துல வேற யாருக்கும் கிடையாது. பேர குழந்தை மாத்திரம் பிறந்துருச்சு, மத்தவங்களெல்லாம் மறந்துட்டு போல இருக்க. மத்தவங்களை எல்லாம் என்ன, நான் எல்லாரையுமே மறந்துடுவேன், இந்த உலகத்தையே மறந்துடுவேன். எனக்கு வேண்டியது பேர குழந்தை மட்டும். வேலை இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா உள்ள வைப்பேன். அப்ப நான் வரேம்மா. இது என்ன இது, வந்தீங்க உடனே புறப்பட்டீங்க? நான் ஒண்ணு கேட்கல. நான் கேட்க வேண்டிய நேரம் ஒண்ணு சொல்லிருக்கேன்ல, அந்த நேரத்துல வாங்க. வரட்டுமா மங்களத்தம்மா? என்னமா வீடா, எப்படி இருக்க? இந்த வீடு மனுஷன் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்குமா, ஆனா ஒண்ணுதான் பிடிக்கல. உனக்கு என்ன பிடிக்கலங்கிறத என்கிட்ட சொல்லு, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். இப்படிதான். என்ன மாதிரி? ஒண்ணு இல்லம்மா, முன்னால வரும்போது ஒண்ணும் பிடிபடாம தடுமாறிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் பிடி கிடைச்சது, நிதானிச்சுட்டேன். நல்ல வேலை. ஏம்மா, என் கூட கொஞ்சம் தனியா வரீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். உங்களுக்கு வேற வேலை? இதை விட முக்கியமான வேலை எனக்கு என்ன இருக்கு? அப்ப வாங்க வாங்க வா. இத பாருங்கம்மா, நான் உங்களை என் சின்னம்மா மாதிரி நினைச்சு கேக்குறேன். ஆனா நான் கேக்குற விஷயம் எங்க அத்தை காது வரைக்கும் எட்டிடக்கூடாதுமா. உங்க அத்தை காதுல எட்டுற வரைக்கும் விட்டுருவேனா? என் காதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வச்சுக்கிறேன். விஷயத்த சொல்லு. அது வந்துமா, எனக்கு கல்யாணமான அடுத்த நாள் காலையில இருந்து எங்க அத்தை என்ன பாக்குறப்பெல்லாம் எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன், எப்ப எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என்ன போட்டு தொலைச்சு எடுக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத பத்தி நினைக்க என்னடிமா இருக்கு? நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்ன உன் புருஷனை பார்த்து உங்க அத்தை நீ எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவனை தொலைச்சுக்கிட்டு இருந்தா. மராஜி, நீ வந்து வாழ்க்கப்பட்ட, இப்ப உன்னை பார்த்து நீ எப்படி பேரனை பெத்து கொடுக்க போற, எப்படி பேரனை பெத்து கொடுக்க போறேன்னு உன்னை தொலைச்சுக்கிட்டு இருக்கா. நீ மட்டும் பெத்து கொடுத்துட்ட, உன்னை தொலைச்சு விடுவான். இந்த பாரு அம்மா, நான் இந்த விஷயத்த சொன்னேன்னு உங்க அத்தை காதுல இட்டு விட்டுறாத. லலிதா, ஏதோ பெரிய மனுஷி மனசுல வச்சுக்காம கொட்டி விட்டேன். அதுல சின்னமான் வேற சொல்லிவிட்டியா? பாசம் தாங்கல, புத்திமதி சொல்லியிருக்கேன், புரிஞ்சு நடந்துக்கமா. அது போட்டான், சல்லடை இருந்தா கூட தரேம்மா. இந்த சல்லடை நல்லா சலிக்கும் போல இருக்கே. அப்ப நான் வரேம்மா. மங்களத்தம்மா, மங்களத்தம்மா, வாமா லலிதா, நீ குடிச்ச ஜல்லடை ரொம்ப
நல்லா செலுத்துத. ஐயோ, நீங்க இந்த ஜல்லடைய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. எங்க அத்தை என்ன ஜல்லட கண்ணா சொல்லிட்டு இருக்காங்க. என்ன உங்க அத்தைக்கு பேர குழந்தை நீ பெத்து கொடுக்கணும் அதானே? அம்மா, பேர குழந்தைய பத்தி மட்டும் பேசியிருந்தா நான் பேசாம இருந்திருப்பேனே. இன்னொரு விஷயத்தையும் பேசிட்டாங்களே. பேசிட்டாங்க? என்ன என்ன பேசினாங்க சொல்லு. வந்துமா, கொஞ்சம் உள்ள வாங்களே சொல்றேன். வா பெரிய விஷயம் போது. ஏமா, வீட்டுல யாரும் இல்லையே? ஒரு குழந்தை கூட கிடையாது. எல்லாம் வெளியில போயிட்டு. அதாவதுமா, எங்க அத்தைய பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க. ஏமா உன் மருமகளையும் பேர குழந்தையும் கூட்டிட்டு வரலையான்னு எங்க அத்தை கேட்டாங்க. அடையேமா அந்த அக்கிரமத்தை கேக்குறேன். என் மருமக ஏற்பட சண்டை போட்டுக்கிட்டு என் பேர குழந்தையும் தூக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிட்டாலேன்னு அந்த அம்மா புலம்புறாங்க. அதுக்கு உங்க அத்தை என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? சொல்லு சொல்லு. அட நீ என்னமா பைத்தியக்காரியா இருக்க? மருமகளை விட்டாலும் பேர குழந்தைய விடலாமா? முதல்ல எச்சிரைய தூக்கி எறிகிற மாதிரி உன் மருமகளை தூக்கி எறிஞ்சிட்டு கைய கழுவறதுக்குள்ள பேர குழந்தையோட வந்து சேர்ந்துருமா அப்படின்னு எங்க அத்தை சொன்னாங்க. சொல்லிட்டாங்கல்ல? சொல்லிட்டாங்க. ஏமா, எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா என்னையும் அப்படிதான் தூக்கி எறிஞ்சிருவாங்க. தூக்கி எறிய மாட்டாங்க லலிதா. மாற சலிச்சதுக்கு அப்புறம் ஜல்லடைய தூக்கி எறிவாங்க, ஒதுக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி நீ அவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டியோ, உங்க அத்தை உன்னை எந்த மூலையில கொண்டு ஒதுக்குவாளோ அந்த கடவுளுக்கே தெரியாது. நீ பெத்து போறதை விட செத்து போயிடும். இதுக்கு நான் என்ன எப்படி? உனக்கு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு வழி எப்படி அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். அதானே? அதேதான். அதுக்கு நான் சொல்றேன். வா. இது என்ன தெரியுமா? மாத்திரை. என்ன மாத்திரைன்னு தெரியுமா? என்ன மாத்திரை? கர்ப்பத்தோட மாத்திரை. அப்படியா? ஆமா. தினசரி இந்த மாத்திரையில ஒவ்வொன்னு சாப்பிட்டுக்கிட்டு வந்தா கர்ப்பம் தரிக்கவே தரிக்காது. போ. இந்த பாரு, இது உங்க அத்தை கண்ணில் பற்றா போகுது. ஜாக்கிரதை. போமா, ஜாக்கிரதமா மறைச்சு எடுத்துட்டு போ. உட்காருங்க. மருமக பித்த வாந்தி எடுத்துட்டேன். நல்ல வாந்தி எடுக்கிறது எப்போ? அண்ணா, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? நீங்க வாந்தி எடுக்காம இருந்தா போதும். ஆமா, இப்படி பண்ண என்ன? எப்படி அண்ணா? நம்ம லலிதாவே 41 நாளைக்கு அரச மரத்தை 41 பிரதட்சணம் பண்ண சொன்னா என்ன? ஏன் அண்ணா அவ்வளவு அவசரமா அரச மரத்தை சுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஆமா, அது உண்மைதான். அரச மரம் வேற பப்ளிக் பார்க்ல இருக்கு. இது போய் சுத்திட்டு இருந்தா 4 பேர் பாப்பாங்க, கேட்பாங்க. அது ஒரு பெரிய திருஷ்டி. நியூசன்ஸ் வேண்டாம். இன்னொன்னு பண்ண என்ன? என்ன? நம்ம பிள்ளையும் லலிதாவையும் புள்ள வரம் கேட்டு காசி ராமேஸ்வரம் யாத்திரை அனுப்பிச்சா என்ன? வயசானவங்க காசி ராமேஸ்வரம் போனா அர்த்தம் உண்டு. நம்ம பிள்ளைங்க 7 சிட்டுங்க ஊட்டி கொடைக்கானல் போனா குழு குழு குழுன்னு குழந்தை பிறக்கும். இப்ப குழு குழு என்ன வேண்டியிருக்கு? இது கடவுள் கருணை காட்ட வேண்டிய விஷயமாச்சே. அப்ப நீ கும்பிடுற முருகனை கேட்டுக்க. ஆமாங்க, கரெக்ட். நான் முருகனை தான் கேட்கணும். கந்த சஷ்டி வருது. கந்த சஷ்டி விரதம் இருந்தா குழந்தை உண்டாகும் சொல்லுவாங்க. நம்ம லலிதாவை கந்த சஷ்டி விரதம் இருக்க சொல்றேன். ஒண்ணா இருக்க சொல்லு, ஒண்ணா இருக்க சொல்லு. உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே. என்ன இருக்கு? சட்டையில இருந்தா தானே அகப்பையில எடுத்து போட முடியும். நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கு அர்த்தம் அது இல்ல. பின்ன சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வளரும். இதுதான் சரியான அர்த்தம். அத போய் சட்டி அகப்ப சட்டி அகப்ப சட்டி அகப்பன்னு அர்த்தம் தெரியாம அரைச்சு விட்டாங்க. இப்ப நான் உனக்கு சொல்ல வந்தது என்னன்னா, இன்னில இருந்து நீ சஷ்டி விரதம் இருக்க. முருகா வருக
நலமே தருக முருகா எனக்கொரு வரம் வேண்டும் எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் முருகா எனக்கொரு வரம் வேண்டும் எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் பூ போல உன்னை நான் நீராட்ட வேண்டும் பொட்டு வைத்து மையெழுதி சீராட்ட வேண்டும் பூ போல உன்னை நான் நீராட்ட வேண்டும் பொட்டு வைத்து மையெழுதி சீராட்ட வேண்டும் பாலோடு தேன் கலந்து நான் ஊட்ட வேண்டும் என் பரம்பரையின் பேர் விளங்க வழிகாட்ட வேண்டும் முருகா எனக்கொரு வரம் வேண்டும் எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும் சீருடை அணிந்து நீயும் பள்ளி செல்ல வேண்டும் செந்தமிழில் ஏடெடுத்து கல்வி தேட வேண்டும் சீருடை அணிந்து நீயும் பள்ளி செல்ல வேண்டும் செந்தமிழில் ஏடெடுத்து கல்வி தேட வேண்டும் ஊரார்கள் புகழ் பாட பட்டம் வாங்க வேண்டும் நீ உயர்ந்து வரும் பெருமையில் நான் உயிர் வாழ வேண்டும் கல்யாணம் கல்யாணம் மறுபடியும் ஏன் வந்தீங்க? அடடே இன்னும் நீங்க அந்த பழைய கோபத்துல இருக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரன் நானும் சமாதானம் ஆயிட்டான். ஒரு முக்கியமான விஷயமா வர சொல்லி இருந்தாரு. இங்கேயும் இல்லையா? புது வீட்டுக்கும் வரலன்னாங்க, பெரிய வீட்லயும் இல்ல. அப்ப எங்க போயிருப்பான்? நீங்க என்ன சொல்றீங்க? இதெல்லாம் போட்டுருங்க, நான் பொய் சொல்ல மாட்டேன். இந்த புது வீட்லயும் பெரிய வீட்லயும் எனக்கு இருக்கு ஊர்வம். என்னங்க ஏதோ புது வீடு நீங்களா? என்னது புது வீடுனா தெரியாதா? புதுசா கல்லு வச்சு கட்டிருப்பாங்க. அங்க பூசணிக்காய் தொங்கும். புது வீடுனா பூசணிக்காய் தொங்கும். அந்த வீட்டுல சிகப்பா ஒரு பொண்ணு. சிகப்பா ஒரு பொண்ணு? அந்த பொண்ணு பேரு வந்து எனக்கு எதுக்கு ஊர்வம். இல்லைங்க இதெல்லாம் போட்டுருங்க. ஏங்க எனக்கு என்னங்க குறைச்சலு? ரவி மாதிரி இருக்கிறீங்க, இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாச்சி வேணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி அந்த பெரிய வீட்டுல கருப்பா ஒண்ணு புடிச்சு வச்சிருக்கான். கருப்பா? அந்த அளவுக்கு காது வேற கேட்டாதான். இந்த ஆளு சின்ன உட்காந்துட்டார கூப்பிடுறதுக்காக குய்யோ முறையோன்னு கத்துறான். அவன் வந்து இவன் தோல்ல அப்படி கைய போட்டான். கைய போட்டதும் எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? இப்படி உட்கார்ந்து பேசுங்க வாங்க. இல்லங்க நான் வாரேங்க. ஐயோ வாங்க. இல்லங்க நான் வாரேங்க. வாங்க. அட இல்லங்க நான் போறேங்க. இல்லங்க எனக்கு வேலை இருக்குதுங்க. இல்லங்க நான் வாரேங்க. அப்புறம் என்ன, மளிகை கடைக்கார வியாபாரத்துக்காக 10 தேங்காய் வாங்கலான்னு வச்சுங்க. 8 காய் வித்து போச்சு. பாக்கி 2 என்ன செய்வான்? வீட்டுக்கார தேங்காய் திருடிடுவான். அத மாதிரி உங்க வீட்டுக்காரன் எனக்கு எதுக்கு ஊர்வம்? உட்காருங்க. அது சரி, இந்த இடத்துல விட்டுட்டு போறீங்களே. நான் இதையெல்லாம் தூக்கிட்டு தெரு தெருவா அலைய மாட்டேங்க. சொல்லுங்க. அப்புறம் என்ன, உங்க வீட்டுக்காரரு 4 பேருக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய தரகர் இல்லையா? 10 பொண்ணு பார்த்தாரு, 8 வித்து போச்சு. 2 என்ன செய்வாரு? தனித்தனியா வாடகைக்கு வீடு எடுத்து எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? உட்காருங்க. அது சரி, முழுசா சொல்லிட்டு போங்க. எதையுமே நான் பாதியில விட்டு போக மாட்டேங்க. அப்புறம் என்ன, இங்க 3 அங்க 6 குழந்தைய ஐயா கர்ப்பமா? இல்லங்க மாசம். இங்க பழக்கம் 3 மாசம், அங்க 6 மாசம். அப்படியா? ஆனா ஒரு விஷயமுங்க, என்னங்க? இந்த மாதிரி குடும்பத்துல விஷயத்தை சொல்லி வச்சு வைக்கிற கெட்ட பழக்கம் என்கிட்ட கிடையாது. தயவு செய்து பக்கத்து வீட்டுல இருந்து சொல்லிடாதீங்க, ரொம்ப அசிங்கம். அந்த வீட்டுக்கு வேற இருக்குதுங்க. நீங்க என்ன செய்றீங்க, உங்க வீட்டுக்காரர் வந்த உடனே பெரிய தென்னை வழக்கமாரா கையில எடுத்துக்கிட்டு எனக்கு எதுக்கு ஊர்வம்பு? ஒரு இடத்துல 3 மாசம், இன்னொரு இடத்துல 6 மாசம். ரொம்ப முத்தி போச்சு. அத்தை அத்தை, இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? நான் மாத்த போயிட்டேனே. மறுபடியும் வந்தியா? ஐயோ அதுல அவர் இனிமே வீட்டுக்கே வர மாட்டாரு. சின்ன வீடா
புதுவிடா வீட்டுக்கே ஆள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடி வளர்ற? நான் ஒன்னும் வளரல. அடே ராமா லட்சுமணா பரதா பாபா ருக்மணி சீதா அவசரத்துல பேசுறோம்ல. அடே வாங்குறா என்னடி கண்ணீரை பிடிக்கிற? நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இருக்கா எங்கடி போற? லலிதா இருங்க எனக்கு பேர குழந்தை பிறக்கட்டும். உங்களை போலவே சொல்ல வைக்கிறேன். பரவாயில்லையே, லலிதா என் ஆசையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே. இப்பவே அழகான குழந்தை போட்டோ மாட்டி வச்சிருக்கா. ஆனா இவ எங்க போயிட்டா? என்ன தேடி இங்க என்ன சமாச்சாரத்தை? ஒண்ணு இல்லம்மா, கல்யாணம் 5-6 மாசம் ஆச்சு, இன்னும் ஒன்னையும் காணமே. உன்னை அப்படியே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உங்க பிள்ளை என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்போ அப்ப அதான் இந்த மாத்திரை புள்ள உண்டாருக்கா? அதேதான். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிட சொன்னா? 1 சாப்பிட சொன்னாங்க. ஐயோ ரொம்ப லேட் ஆயிடும். ஒரு நாளைக்கு 3 சாப்பிடும். சீக்கிரம் புள்ள உண்டாகும். அந்த மாத்திரை மறந்துட்டேன். இது எனக்கு என்னது? கூட்டிட்டு வந்ததாகவும் நீங்க இந்த மாத்திரை அவளை சாப்பிட சொன்னதாகவும் என் மருமகன் என்கிட்ட சொன்னா. அவனை கேட்டா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அப்போ என்ன மாத்திரமா இது? என்னமா இது? என்ன மாத்திரம் கேட்டா சிரிக்கிறீங்க? இது கர்ப்பத்திர மாத்திரமா? லலிதா, 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 என்ன சார்? வடிங்க, வடிங்க. என்ன சார்? ஏண்டி நீ ஒரு பொண்ணா இல்ல பேயா? அத்தை, ஒரு பேய் கூட செய்ய பயப்படுற காரியத்தை ஒரு பொண்ணா பிறந்த நீ செஞ்சுட்டு நிக்கிறேடி. உனக்கு என்ன நெஞ்சழுத்தம், எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்படி நான் என்னத்தை செய்துட்டேன்? அப்படி நான் என்னத்தை செஞ்சுட்டேன்? இது என்ன? இது என்ன மாத்திரை நீ என்கிட்ட சொன்ன? கர்ப்பத்தோட மாத்திரை சாப்பிட்டு இது கர்ப்பம் உண்டாக்குற மாத்திரை, டானிக் மாத்திரை, விட்டமின் மாத்திரை அப்படின்னு என்ன முட்டாளாக்கிட்டே நீ? அடியே, கர்ப்பத்துல குழந்தை இருக்கும் போது வயத்துல கைய வச்சு பார்த்து பறக்க போறது ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடிய பரம்பரை எங்க பரம்பரை. அந்த இடத்துல நீ வந்து சேர்ந்தியே. ஏண்டி ஏன் இந்த மாத்திரை சாப்பிட்ட? எனக்கு தெரிஞ்சாக ஏன் இந்த மாத்திரை சாப்பிட்ட சொல்லு. சொல்றேன். ஏத்தே, எனக்கு கல்யாணமாயி கொஞ்ச நாள் அவன் என் புருஷனோட நான் சந்தோஷமா வாழ வேண்டாமா? அதுக்குள்ள அவசரப்பட்டு குழந்தைய பெத்துக்கிட்டு அவசர பண்ணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு கல்யாணமான மறுநாள்ல இருந்து என்ன பார்க்கும் போதெல்லாம் எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன், எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என் உயிரை வாங்கினீங்களே, அதுக்காக தான் சாப்பிட்டேன். எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு நான் விரும்புறது தப்பா? அது பாவமா? அதுக்காக தானே என் பிள்ளைக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஏண்டி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? எனக்கு பேர குழந்தைய பெத்து கொடுக்க கூடாதுங்கிற கொடுமையான எண்ணம் உனக்கு எதுக்கு வந்தது? எப்படி வந்தது? யார கேட்டு இந்த மாத்திரை சாப்பிட்டேன்? இந்த வீட்டுல நான் யார கேட்கணும்? என்ன சொன்னேன்? யார கேட்கணுமா? அடியே, நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நான் வந்து கேட்டதுனால தாண்டி நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. யார கேட்கணும்னு கேட்கறியா? ஏண்டி, உன்னை கோயிலா நினைச்சு நான் கையெடுத்து கும்பிட்டேனே, எதுக்கு தெரியுமா? உன் கர்ப்ப கிரகத்துல என் முருகன் வந்து குடியிருக்க போறாங்கிற நம்பிக்கையில. அந்த நம்பிக்கையை நாசமாக்கிட்டியடி. என் ஆசைகள் எல்லாம் அடியோட அழிச்சிட்டியடி. ஏன் உங்களுக்கு அவ்வளவு அவசரமா குழந்தை வேணும்னா எத்தனையோ அனாதாசிரமங்கள் இருக்கு, அதுல ஒண்ணு எடுத்து வளர்த்துக்குங்க. இன்னொரு வாய்க்கு அந்த வார்த்தை சொல்லி நான் காத்துருவேன். வார்த்தையை அளந்து பேசுங்க, இல்லைன்னா அசிங்கமாயிட. நீ பண்ண அசிங்க அதுக்காக என்ன அடிச்சு அவமானப்படுத்துறீங்களா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை அடிக்கிறது மட்டும் இல்லடி, உன் கையை வெட்டிருக்கணும். ஓஹோ, வெட்டுவீங்க. இப்படி கைய வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்ற உங்களை போல மாமியார் கிட்ட அடிமையா வாழணுங்கிற தலையெழுத்து எனக்கு இல்ல. வம்சவருத்திய விரும்பாமே ஒரு அனாத குழந்தையை கொண்டாந்து வளர்த்திக்கோ அப்படின்னு சாதாரணமா சொல்லக்கூடிய உன்னை போல ஒரு மருமகளை வச்சு குடும்பம் நடத்துறாங்க தலையெழுத்து எனக்கு இல்லடி. அப்ப நான் போறேன். போ, உடனே போ. உன்னை மாதிரி ஒரு பெய் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. போ. என்னமா அது? அவன் மகா பாவிடா. கல்யாணம் ஆனதுல இருந்து குழந்தை வேண்டான்னு கர்ப்பத்தோட மாத்திரம் சாப்பிட்டுட்டே வராடா. ஏன் மாத்திரை சாப்பிட்டேன்? எனக்கு சாப்பிடணும்னு தோணுது, சாப்பிட்டேன்.
உங்க அம்மா பத்தி தான் உங்க கை இருக்கும். பாத்தியாடா பாத்தியாடா திமுரு. அத்தைங்கிற மரியாதை போய் உங்க அம்மாங்கிற வார்த்தை வந்திருக்க அவருக்கு. அடிக்காதரா, படாத இடத்துல போட்டு ஏதாவது ஆபத்துல முடிய போகுது, அப்புறம் பழி நம்ம மேல வந்து சேரும். அனிதா பெத்தவங்களை கூப்பிட்டு நியாயத்தை சொல்லுவோம். அவங்க என்ன கூப்பிடுறது? நானே போறேன். அத்தை சொல்லுங்க. பெரிய இடத்து பொண்ணாச்சே திமுரு. கைத கட்டா குத்திட்டு ஒரு பாடம் போடு. அத்தா நீங்களும் பேசாம இரு. என் பேச்சு கேளு. நான் யார் பேச்சு கேட்க மாட்டேன். இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க எல்லாம் வெளியே போகும்போது சிரிச்சுக்கிட்டு தான் போயிருக்காங்க. நீ இப்படி கண்ணீரோட வெளியே போறதை 4 பேர் பார்த்தாங்கன்னா அந்த நரம்பில்லாத நாக்கால என்னெல்லாம் பேசுவாங்க தெரியுமா? லலிதா, இப்ப நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியே, அப்பவே இந்த வீட்டோட கௌரவம் அந்தஸ்து இந்த வீட்டு வாசப்படியை தாண்டி போயிடுச்சு. இப்ப நீ இந்த படியை தாண்டிட்டே, அதுக்கு முன்னாலே அது நடுவீதுக்கு போயிடும். லலிதா, என் பேச்சை கேளு. வா லலிதா, விடு என்ன. ஐயோ, உன் காலை பிடிச்சிடுறேன். வா லலிதா, விடு என்ன. லலிதா, லலிதா. முருகா, பூ போல உன்னை நான் நீராட்ட வேண்டும், பொட்டு வைத்து மையடி நீராட்ட வேண்டும், பாலோடு தேன் கலந்து நான் ஊட்ட வேண்டும், என் பரம்பரையின் பேர் விளங்க வழிகாட்ட வேண்டும். முருகா, எனக்கொரு வரம் வேண்டும், எந்தன் பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். எப்பா, நீயே வந்து எனக்கு பேரனாக பிறக்கணும் நான் கேட்டதுக்கு நீ கொடுத்த தண்டனையா இது? என் மருமக மாத்திரைகளை சாப்பிட்டா நான் மனுஷ பிறவி. எனக்கு தெரியல, நீ கடவுளாச்சே, உனக்கு தெரியாது. நீ தடுக்க கூடாது. நீ வேணும்னு செஞ்சிருக்க. உன் கையில இருக்கிற வேலாயுதத்தால் என் வேதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சிருவேன் நான் நினைச்சேன். ஆனா அந்த வேலாயுதத்தால் என் நெஞ்சிலேயே குத்திட்டியப்பா, என் நெஞ்சிலேயே குத்திட்டிய. நான் என்னடா அப்படி பாவம் பண்ணு? நான் என்னடா உனக்கு துரோகம் பண்ணு? நீ என்னங்க, இன்னைக்கு போய் நம்ம பொண்ணை அழைச்சிட்டு வரட்டுமா? என்னம்மா, என்ன நடந்தது? சொல்லுமா, ஏன் அழற? சொல்லுமா. அந்த வீட்டுல இருந்து என்ன அடிச்சு துரத்திட்டாங்கப்பா. What? ஆமாப்பா. யார் அடிச்சு துரத்தினது? அத்தையும் அத்தாரும் தான். ஏன், எதுக்காக? என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு பிறக்க போற பேர குழந்தைய பத்தி பெருசா பேசுனாங்களே, உனக்கு ஞாபகம் இருக்காமா? ஆமா. அத்தை ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமான 6 மாசத்திலேயே நான் குழந்தை உண்டாகலன்னு ஆத்திரப்பட்டு மலடிங்கிற பழிய வேற சுமத்தி என்ன மாட்டை அடிக்கிற மாதிரி அடிச்சு வெளியே துரத்திட்டாங்கம்மா. அப்படியா? என்னங்க என்னங்க விடியல், என் மக வாழ்க்கையை சுட்டு போச்சிக்கிற அந்த குடும்பத்தையே சுடுகாடா கட்டி வந்துடுறேன். நான் சொல்றது கேளுங்க. அந்த குடும்பத்தை நீங்க சுடுகாடாக்கிட்டா நம்ம பொண்ணு சுமங்கலியா வாழ முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு துப்பாக்கி 1000 உயிர்களை கொன்னிட முடியும். ஆனா 1000 துப்பாக்கிகள் சேர்ந்தாலும் ஒரு உயிரை உண்டாக்க முடியுமா? இது குடும்ப விஷயங்க. அதுவும் மாமியார் மருமகளுக்கு சம்பந்தப்பட்ட விவகாரம். அதே இந்த துப்பாக்கியினால தீர்த்து வைக்க முடியுமா? அதனால நான் இப்ப நேரா அங்க போறேன், சம்பந்திய பாக்குறேன், என்ன நடந்ததுன்னு கேக்குறேன். எது எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணை அங்க வாழ வைக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. சம்பந்தி, சம்பந்தி, நீங்க என்ன வாங்கன்னு கூப்பிடலையேன்னு நான் வருத்தப்படல, உட்கார சொல்லலையேன்னு வேதனையும் படல. ஏன்னா நீங்க புள்ளைய பெத்தவங்க உட்கார்ந்துதான் பேசணும், நான் பொண்ணை பெத்தவன் நின்னுதான் பேசணும். மாமனார் வீட்டுல தங்கிட்ட மருமகன் கோவிச்சுக்கிட்டு போயிட்டான்னா அதனால அவன் பிறந்த வீட்டுக்கு எந்த விதமான அவமானம் இல்லை. ஆனா மாமியார் வீட்டுக்கு வந்த மருமக கோவிச்சுக்கிட்டு தாய் வீட்டுக்கு வந்துட்டான்னா அதை விட கேவலம் அவ பிறந்த வீட்டுக்கு ஏற்பட முடியாது சம்பந்தி. அதனால என் பொண்ணை ஏன் வீட்டுக்கு அனுப்பிச்சிங்கன்னு கேட்க நான் வரல, அவ என்ன தப்பு பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். நீங்க தெரிஞ்சிட்டு போறதுனால உங்க பொண்ணு பண்ண தப்பு சரியாயிடுமாமா? அப்படி இல்ல சம்பந்தி,
அதை தெரிஞ்சுக்கிறதுனால அவளை திருத்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமேன்னு பாக்குறேன். அவளை திருத்தினாலும் திருத்தாம போனாலும் அவ செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாதம்மா, மன்னிப்பே கிடையாது. அவ செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி அவ என்ன பாவம் செஞ்சா தயவு செய்து சொல்லுங்களேன். அது வேற என் வாயால சொல்லணுமா? நினைச்சால நெஞ்செல்லாம் குமுறுதம்மா, உடம்பெல்லாம் பச்சைக்கிட்டு எரியுதம்மா. ஏமா உங்க பொண்ணை பார்த்தா இந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிட்டேன் இல்லம்மா. நான் உங்களை பார்த்து, உங்க அமைதியான முகத்தை பார்த்து, உங்க குணத்தை பார்த்து உங்க பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிட்டேம்மா. இல்லைன்னு சொல்லலையம்மா. இப்ப அவன் என்னம்மா செஞ்சுட்டா? இது செய்யக்கூடாது, அது செஞ்சுட்டாளே அம்மா. எனக்கு ஒரு பேர குழந்தை வேணும்னு தவமா தவம் இருந்தேன். அந்த தவத்துல உங்க பொண்ணு நெருப்பள்ளி கொட்டிட்டாளே அம்மா, நெருப்பள்ளி கொட்டிட்டாளே. சம்பந்தி, ஆமாமா, குழந்தையே பொறுக்க கூடாதுன்றதுக்காக மாச கணக்கா கற்பத்துல மாத்திரை அள்ளி அள்ளி முழுங்கிட்டாளே அம்மா, முழுங்கிட்டாளே. நான் என்ன செய்வேன்? எங்க குலவர்த்திக்கு ஒரு குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு பண்ணிட்டாளே அம்மா, கொடுக்க கூடாது. சம்பந்தி, ஆத்திரப்படாம அமைதியா கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. என் பொண்ணு செஞ்ச அந்த மகா பாவத்தை என்னால கூட மன்னிக்க முடியாதுமா, மன்னிக்க முடியாது. அவளுக்கு புத்திமதி சொல்லி அந்த மாத்திரைகளை இனிமே சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிக்கிறேன். அவளை உங்க டாக்டர்மாகிட்டயே கூட்டிட்டு போய் பரிசோதனை பண்ணி இனிமே குழந்தை பிறக்குங்கிறத அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். அப்புறமாவது நீங்க அவளை மன்னிச்சு ஏத்துக்கணும். நான் வரேம்மா, நான் வரேன். ஆமாடி, அம்மான்னு உன்னை கூப்பிட ஒரு புள்ள வேணும், பாட்டின்னு தன்னை கூப்பிட உறந்துட்டாங்கன்னு மனம் கூசாம போய் சொன்ன முன்ன பெத்ததை விட நான் மலடியாவே இருந்திருக்க கூடாதா? இந்த பாவத்தை செஞ்சவன் நீதான் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன செய்வேன்னு தெரியுமல்ல? இல்லைங்க, எனக்கு நேரம். நான் சொல்றதை கேளுங்க. நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்ல வீட்டுல இருக்கிற பொண்ணு காட்டுல இருக்கிற மிருகமா மாறக்கூடாது. சுடுங்க. அவளை சுடுறதுக்கு முன்னால கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவதான் அறிவு கேட்டு ஒரு தவறு செஞ்சுட்டு வந்து நிக்கிறா. ஆனா நீங்க ஆத்திரப்பட்டு இன்னொரு தவறை செஞ்சிடாதீங்க. அவளை திருத்துறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். மங்களம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப அவசரப்பட்டு அவளை கொன்னுட்டோன்னு வச்சுக்குவோம். நாளைக்கு ஒருவேளை அவ உயிரோட இருந்திருந்தா திருந்தி நல்லபடியா வாழ்ந்திருப்பாளேன்னு நாம வாழ்நாள் பூராவும் வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? அதனாலதான் கேக்குறேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளை என்னால திருத்த முடியலன்னா என் கையாலே நான் அவளை கொன்னுடுறேங்க. சொல்லுங்க. டாக்டர்மா வாங்கம்மா வாங்க. என் மகன் என்ன காரியம் செஞ்சுட்டா தெரியுமா? கர்ப்பத்துல மாத்திரையை சாப்பிட்டுட்டா. ஆமாம்மா. அதனால மாமியாரோட சண்டை போட்டுட்டு பிறந்த வீட்டுக்கு வந்துட்டா. ஆமாம்மா. லலிதா, ஒரு குடும்பத்துக்குள்ள மாமியார் மருமகளுக்கு சண்டை சச்சரவு வருது சகஜம்தான், எதிர்பார்க்கிறதுதான். ஆனா மருமகளுக்கு புகுந்த வீட்டை விட்டுட்டு வெளியேறுங்கிற நினைப்பு வருது பாரு, அதுதான் தப்பு. அதுலயும் எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டு நிக்கிறது தெரியுமா? அவரா குழந்தையே பிறக்க கூடாதுங்கிற எண்ணத்துல கர்ப்பத்துல மாத்திரைகளை அள்ளி முழுங்கி இருக்காமா. இவளை நான் என்ன பண்ணுவேன்? இருங்கம்மா, ஆத்திரப்படக்கூடாது. ஏமா லலிதா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு அவஸ்தைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தானே கர்ப்பத்திலேயே கொண்டு வந்திருக்காங்க. குழந்தையே பிறக்க கூடாதுங்கிறதுக்காக இல்லையே. அதை புரிஞ்சுக்காம உன்ன மாதிரி சின்ன சிறுசுங்க இந்த மாதிரி தவறு பண்ண ஆரம்பிக்கும் போது வீட்டுல இருக்கிற பெரியவங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க தெரியுமா? வேதனையா? இவன் வாழ்க்கையே சோதனைக்குள்ளாக்கிட்டாளேம்மா. அது மட்டும் இல்ல லலிதா, ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்காம இருக்க வழி தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோ. அந்த சமயத்துல அவ புருஷன் அவளை விட்டு விலகி இருக்கான். வழி இருக்கேங்கிற தைரியத்துல அந்த பொண்ணு தவறான வழியில போக ஆரம்பிச்சா அந்த பொண்ணுனுடைய குடும்பம் என்ன கதியாகும்? அதனால ஆரம்பத்துல நாம செய்யற தவறு நம்ம குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போய் விட்டு இப்ப அப்படித்தானே ஆயிடுச்சு. என் மகளை கை தூக்கி விட்டு நல்லபடியா வாழ வைக்கிறது உங்க கையில்தாமா இருக்கு. இப்ப நான் என்னமா செய்யணும்? ஏம்மா, அந்த கர்ப்பத்தோட மாத்திரைகளை சாப்பிடுறத நிறுத்திட்டா குழந்தை பிறக்காதுங்களா? தாராளமா பிறக்கும். அப்போ என் மகளை பரிசோதனை பண்ணி அவளுக்கு குழந்தை பிறக்கும்னு உங்க வாயால என் சம்பந்தி கிட்ட நீங்க சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அதுவே போதும்மா. தயவு செய்யுங்கம்மா. ஓ எஸ், உட்காருங்கம்மா. லலிதா, நீ வாமா. முருகா, அம்மா, ஏம்மா
என் மகளுக்கு குழந்தை பிறக்கவில்லை, என் சம்பந்திகிட்ட வந்து சொல்லுவீங்கல்ல. வாங்கம்மா போலாம். இருங்கம்மா. என்னம்மா? உங்க பொண்ணு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்காக மாத்திரைகளை சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா இயற்கையிலேயே உங்க பொண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லம்மா. என்னடி இது கலக்குற மூட்டை புடிச்சு பாருங்க. ஐயோ கள்ளத்தங்க எத்தனை குழந்தைகளை கணக்குல தள்ளினா நான் கூட உன்னை சாவடிக்கிறேன். கணக்கு மொத்தம் 8 இருக்கட்டும். அவ்வளவு எனக்காவது பேர் பாதி அப்படிலாம் செஞ்சு வைக்காதே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு இங்க நேரம் கிடையாது. எனக்கு தான் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. ஐயா இது எனக்கெல்லாம் கொடுத்த பிறகு எனக்கும் ஒரு சம்பளம் கொடுத்துருச்சு. முதல்ல உங்களுக்கு தான் உடம்ப சுத்திய சாரிக கரவாட்டு கொத்துலடியும் மனசாரோட்டு. என்னடி ரங்கு போற? ரொம்ப ஜோரா வரப்பல இருக்கு. எந்த வீட்டுல இருந்து? கோமலா வீட்டுல இருந்து. ஐயோ 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 அத்தை கேட்டீங்களா? சோமராமா அந்த பேரை சொல்லும்போது எவ்வளவு ஆசையா சொல்றாரு. ஏண்டா புது வீட்டுக்கு போகல? புது வீடா? அதான் பூசணிக்கா தொங்குமே. பூசணிக்கா தொங்குமே? ஓஹோ, அது திருவிழா வீடு. அங்க போய் 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. வந்த போறீங்களா? கேட்டீங்களா? ஒரே மிதி. என்ன குழப்பறீங்க? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையா இருக்கு? புரியாது, ஒண்ணும் புரியாது. எங்களை பார்த்தாலே ஒண்ணுமே புரியாது. உன்னை பெற்றதுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றிருந்தா தேங்காய் தலையெல்லாம் அரைச்சிருக்கிறாங்க. 8 பெற்றிருக்காதேடா. கணக்குக்கு பார்த்தா 8, 10, 80 மாசம் சுமந்தவளாச்சேடா. அந்த வயசுல நெற்பள்ளி கொட்டிட்டியேடா. நெருப்பையா அள்ளி கொட்டிருக்கிறேன். மாசம் பொறுத்த அரிசி பருப்பல் அள்ளி கொட்டுறேன். இங்க எங்கடா கொட்டு? உனக்கு இன்னும் எத்தனை வீடா இருக்கு? ஒவ்வொரு வீட்டுல எத்தனை குழந்தை இருக்கு? அத்தை இனிமே இவரை விட்டா ஒரு கிராமத்தையே உண்டாக்கிடுவாரு. அடியே உன்னை மென்னே முடிச்சிருவேன். கோமராட்ட வச்சுக்கோங்க. ஐயோ, கோமலாவுக்கு 65 வயசு கிழவியாவோ அவ பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஜாதகமாக போனேன். தப்பா? தப்புதான். நான் மாட்டேன், நிச்சயமா நம்ப மாட்டேன். இப்போ ஒவ்வொரு ஊர்வலமா போகட்டும். ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியட்டும். 2வது வீடு 3வது வீடு போனா இப்படித்தான் ஒவ்வொரு வீட்லயே நடக்கும். நம்ம குடும்பமே ஒரு பாடமா இருக்கும். எல்லாரும் குடிக்கலாம். இல்ல மேடம், ஏன் கஷ்டம்? நானே குடிச்சிடுறேன். முருகா, அவன்ட பழி சுமத்தி என்கிட்ட விஷத்தை கையில கொடுத்துட்டாங்கடா. அப்படி சொல்லல. ஐயோ பெத்தவளே. கல்யாணம் நான் வச்ச வெடி வெடிச்சிருச்சா? என்ன ஒரே நெடி கால ஒடி? நீ வச்ச வெடிதானா இதெல்லாம்? பின்ன என் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்க சொன்னா ஒரு பையனை பார்த்து கட்டி வச்சுட்டேன். நான் வேலைகிட்ட காசெல்லாம் காலி ஆயிடுச்சு. அதுக்காகத்தான் பழிக்கு பழி. பழிக்கு பழியா? அட பாவி, இந்நேரம் குடும்பமே அல்லகோலப்பட்டு போயிருக்குமே. குழந்தை குட்டி எல்லாம் சேர்ந்து மூட்டை பூச்சி மருந்த கலக்கி குடிக்க பார்த்ததியா? குடும்பமே குடும்பமே தான். பங்காரு, நீ பல தப்பு பண்ணிருக்கிறேன். என்னப்பா நெஞ்சில லெட்டர் எழுதுற? லெட்டர் தீர்ப்பு எழுதுறேன். யோ, ஒரு கொலைக்கு 20 வருஷம் தண்டனைன்னா 9 கொலைக்கு எத்தனை வருஷம் நீயே பாத்துக்கோ. ஐயோ, அவ்வளவு காலம் நான் உயிரோட இருக்க மாட்டேனே. பாக்கி தண்டனை அனுபவிக்கிறது யாரு? புள்ள முதலிய பெத்து வச்சிருக்கியா? இது அனுபவிக்கிட்டோம். வாண்டாம்பா, நான் இருக்கேன்டா. கல்யாணம் நமக்கு எதுக்கு ஊர் வம்பு? நம்ம வம்பு சமாதானம் ஆகட்டும். அப்போ நீங்க சொன்னதெல்லாம் பொய்யா? முழுக்க முழுக்க நான் தான். தூது விட்டது நான் தான். என்ன மன்னிச்சிருமா. உங்க வீட்டுக்காரத்தை சொல்லி பழைய அட்வான்ஸ்லயே ஒரு பொண்ணு பார்த்து தர சொல்லுங்க. யாருக்கு? 2 பேர்ல யாருக்குன்னு இருக்கு. ஏண்டா லைலா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆகலா. என் மனசு நொந்து போயிருக்கிறேன். அதனால நீயே பண்ணுகிறேன். ஐயோ ஐயோ, பாத்தீங்களாமா, என் மகன் குள்ளமா இருந்தாலும் குலுங்கி குலுங்கி அழுகுறானே. கல்யாணம் கல்யாணம் போடா போ. என்னங்க இது? மூத்ததாரம் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை கொடுக்கறதுக்கு சட்டம் இடம் கொடுக்காதுன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்களே. இனிமே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாத, நம்ம பரம்பரைக்கு ஒரு வாரிசு கிடைக்காது. அன்னபூர்ணி, அவங்க சொல்றதுலயே நியாயம் இருக்குது. நான் சொல்றதை கேளு. அனாத ஆசிரமத்தில இருந்து ஒரு குழந்தை எடுத்து நீங்கள் அந்த படுவாள் சொல்லிட்டு பரவாயில்ல சொல்றீங்க. அனாதாசிரமத்துக்கு குழந்தை, அனாதாசிரமத்தில இருந்து குழந்தை. என்ன அனாதாசிரமா? என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. முருகா, ஏண்டா இப்படி சோதிக்கிற? முருகா,
நானே ஏதோ ஒரு குறை வைக்கணுமே. அத்தே அத்தே எழுந்துருங்க எழுந்துருங்க அத்தே. ரொம்ப கழிச்சு வந்திருக்கீங்க, மோர் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க அத்தே. லக்ஷ்மி, நீ இப்ப கொடுத்தது மோர? ஆமா அத்தே. இல்லம்மா இல்ல, பால். பாலா? ஆமாம்மா, நீ என் வயசுல பால் வாத்திட்டம்மா, பால் வாத்திட்ட. என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா லக்ஷ்மி, இந்த வீட்டை நீ கண்ணுங்கருத்துமா பார்த்துக்கிட்டு என் பக்கத்திலே இருந்தேம்மா. ஆனா நீ என் கண்ணுல படல. பக்கத்துல இருக்கிற வைரத்தை விட்டுட்டு எங்கேயோ தூரத்துல இருக்கிற கண்ணாடி கல்லு பழிச்சுன என் கண்ணுல பட்டு ஏமாந்து போய் அந்த கல்லை இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துட்டேம்மா. அந்த கண்ணாடி கல்லு என் கண் பார்வையை பறிச்சுட்டு போயிடுச்சு. அம்மா, இப்போ என் கண் பார்வை கொடுக்க வேண்டியது நீதாம்மா. லக்ஷ்மி, உன்னதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும். ஆனா மத்தவங்க பேச்சு கேட்டு என் பிள்ளைக்கு பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணி வைக்கணும்னு போனேன். பெரிய இடம்னா எப்படி பெரிய இடம்? ரொம்ப பெரிய இடம். உன்னை மறந்து அந்த பெரிய இடத்துக்கு படியேறி போன பாரு. ஆண்டவன் அங்கே இருந்து என்ன உருட்டு கீழே தள்ளிட்டாம்மா. இப்போ நான் எழுந்து நிக்கணும்னா நீதான் கை கொடுக்கணும்மா, நீதான் கை கொடுக்கணும்மா. என்னத்த சொல்றீங்க? நீ எனக்கு மருமகளா வரணும். லக்ஷ்மி, உன்னை அவனுக்கு 2ஆம் தாரமா கட்டி வைக்கிறேன் நான் சொன்னதுக்கு என் மேல கோவம் வந்ததாம்மா? இல்ல இல்ல, என்ன கல்யாணம் பண்ணிக்காம வாழ்க்கை பூரா கன்னியாவே இருந்துட சொல்லுங்க, இருந்துடு. ஆனா அத்தானே கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. லலிதாவுக்கு என்ன துரோகம் பண்ண வச்சிடாதீங்க. லக்ஷ்மி, நீ லலிதாவுக்கு துரோகம் பண்ணலம்மா, அவளுக்கு அவளே துரோகம் பண்ணிக்கிட்டு போயிட்டான். இத பாரம், இத்தனை நாளா நீ இந்த வீட்டுக்கு செஞ்ச கடமை பெருசு இல்லம்மா, பெருசு இல்ல. இப்ப நீ செய்ய போற தியாகம் தான்மா பெருசு. அத்தை, நீங்க என்ன சொன்னா பாரம்மா, நீ உன் அத்தைய பத்தி என்ன நினைக்க? நான் உங்களை தெய்வமாவே நினைக்கிறேன். அப்ப நான் சொல்றது கேட்க மாட்டியா? மனுஷங்க தண்டனை கொடுத்தா தெய்வத்துக்கிட்ட முறையிடலாம். ஆனா அந்த தெய்வமே தண்டனை கொடுத்தா யாருகிட்ட போய் விட முடியும்? லட்சுமி, மனுஷங்க தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்கம்மா. ஆனா நீ சொல்ற தெய்வம் உன்கிட்ட ஏன் பிரார்த்தனை பண்ணுங்கம்மா? நிறைவேற்றி வையம்மா, சொல்லம்மா. நீயா எங்க வந்த? முதல்ல பாலை சாப்பிட லலிதா. முதல்ல நீ வந்த விஷயத்தை சொல்லு. பால் ஆறி போகுது லலிதா. அவ்வளவு சீக்கிரம் ஆறாது லட்சுமி. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. அது இருக்கட்டும், வந்த விஷயத்தை சொல்லு. அப்பா அம்மா எங்கே? வெளியே போயிருக்காங்க. சொல்ல வேண்டியதை என்கிட்டயே சொல்லு. அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு உன்னை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போலாம்னு வந்திருக்கேன். லட்சுமி, நீ இந்த பால்ல சர்க்கரைக்கு பதிலா விஷத்தையே போட்டு கொடுத்திருந்தா கூட நான் குடிச்சிருப்பேன். ஆனா என்ன அடிச்சு துரத்தின அந்த வீட்டுக்குள்ள திரும்ப நான் அடி எடுத்து வைக்க மாட்டேன். லலிதா, உன்னை அத்தை கையால அடிச்சதை பத்தி தான் நீ பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஊரார் நம்ம குடும்பத்தை சொல்லால அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அது உனக்கு தெரியலையே. அடிக்கட்டுமே, அது உங்க அத்தையில யோசனை பண்ணி இருக்கணும். எனக்கு மட்டுமா அத்தை? உனக்கும் தான் அத்தை. அதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு பொண்ணு தலையில இவ்வளவு பெரிய இடியவா தூக்கி போடுறது? லலிதா, இடி இடிச்சதே தவிர தலையில விழலையே. பொழியிற வானம் இடிக்கதான் செய்யும். அதை தாங்கிக்கிற சக்தியும் பொறுமையும் பூமிக்கு வேணும். பூமியும் பொண்ணும் ஒண்ணுதானே. லக்ஷ்மி, நீ மழையா வந்து நிக்கிற, நான் குமுற எரிமலையா இருக்கேன். எந்த மழை பெஞ்சாலும் எரிமலையோட நெருப்பு அணைக்க முடியாது. இப்ப நான் நெருப்பு. வீட்டுக்கு ஒளி கொடுக்கிற விளக்காய் இருக்க வேண்டிய நீ அந்த வீட்டையே இருக்கிற நெருப்பா மாறலாமா? யார பகைச்சிட்டு இருக்க நீ? அத்தையா? இல்ல லலிதா, உன்னை நீயே பகைச்சிட்டு இருக்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அத்தை நினைச்சா எத்தனையோ பெண்களை பார்த்து அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஆனா யார் நினைச்சாலும் வேறொரு மாப்பிளை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாதுதான் லட்சுமி. ஆனா கட்டின மனைவி உயிரோட இருக்கும் போதே
அவ புருஷனுக்கு இன்னொருத்தி மனைவியா வந்துட முடியுமா இல்ல வரத்தான் விட்டுடுவேனா? அப்படி ஒருத்தி அத்தானுக்கு வரக்கூடாதுன்னு தான் உன்னை நான் அழைச்சிட்டு போக வந்தேன். வரலனா இன்னொருத்தி நிச்சயம் ஆயிடுவா லலிதா. நிச்சயமா? அத்தே, அத்தானுக்கு இன்னொருத்தி நிச்சயம் பண்ணிட்டாங்க லலிதா. லக்ஷ்மி! நான் தான். என்ன சொன்ன? அத்தானுக்கு உன்ன நிச்சயம் பண்ணிருக்காங்களா? ஆமா லலிதா. கல்யாணம் எப்போ? கூடிய சீக்கிரத்துல நடந்துடும். ஓ, உன் கல்யாணத்துக்கு எனக்கு வெத்தலை பாக்க வச்சு அழைச்சிட்டு போக வந்திருக்கியா? இல்ல லலிதா, என் கல்யாணம் முடிஞ்சு வந்தவங்க வெத்தலை பாக்கு போட்டுட கூடாதுன்னு தான் உன்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கேன். இல்லடி, முதல் இரவுல என் புருஷனுக்கு நீ வெத்தலை பாக்கு மடிச்சு கொடுக்க போற செய்தியே சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயோ லலிதா, லலிதா, காசுக்காக எத்தனையோ பேருக்கிட்ட சோரம் போற விலமாது கூட ஒருத்த மேல ஆசைப்படுவா. அப்படி ஆசைப்பட்டாமே ஒரு புனிதமான குடும்ப பெண்ணுடைய புருஷனா இருந்துட்டான்னா அந்த பெண்ணைத்தான் வாழ வைக்கணும்னு நினைப்பாளே தவிர அவ வாழ்க்கை அழிச்சுட்டே தான் வாழணும்னு நினைக்கவே மாட்டா லலிதா. அவளை விடவா என்ன கேவலமா நினைச்சிட்ட லலிதா. சொல்லாலே என்னை கொல்றதை விட உன் கையில இருக்கிற அந்த துப்பாக்கினால என்னை சுட்டு கொன்னுடு. அவ்வளவு பைத்தியக்காரி இல்ல லட்சுமின்னா உன்னை சுட்டுட்டு கொலகாரிங்கிற பட்டத்தை ஏத்துக்கிறதுக்கு. ஆனா அத்தா எப்படி கல்யாணம் செஞ்சுக்கிறாருன்னு பாக்குறேன். நீ உங்க அத்தை வீட்டுக்கு போகலாம். போறேன், ஆனா அத்தை வீட்டுக்கு போக மாட்டேன். திரும்பி இங்க வரவும் மாட்டேன். என் முடிவை தேடி நான் போறேன். லலிதா, லட்சுமியே இல்லைன்னாலும் வேற ஒரு பொண்ணை பார்த்து உன் அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நீ என்ன செய்வே? லட்சுமி! ஏன் மறுபடியும் என்னை அழைச்சிட்டு வந்து என் முடிவை தேடிக்க கூட என்னை விட மாட்டியா? இல்ல லட்சுமி, என் முடிவான முடிவை உன்கிட்ட சொல்றதுக்காக தான் அழைச்சிட்டு வந்தேன். ஆமா, உன்னதான் அத்தானுக்கு கட்டி வைக்கணும்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்கல்ல? ஆமா, அத்தானும் அதுக்கு சம்மதம் கொடுத்துட்டாரு. அத்தை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு மனப்பூர்வமான சம்மதம் கிடையாது இல்லையா? சத்தியமா இல்ல லலிதா. நீதான் அத்தானை கட்டிக்கிட்ட. ஆமா லட்சுமி, உன்னை அத்தானுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நானே முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லு லலிதா? அத்தைக்கு பேர குழந்தை வேணுங்கிற ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்றேன். எப்படி? நான் இப்போ மலடி எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறதுக்காக தானே அந்த வீட்டுல இன்னொரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஆமா, உனக்கு நிச்சயமா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்களா? ஜோசியம் பார்த்தாங்க, குழந்தை பிறக்கணும்னு சொன்னாங்க. டாக்டர் அம்மா கிட்ட கூட்டிக்கிட்டு போய் பரிசோதனை பண்ணாங்க. அவங்களும் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, அப்படின்னா அத்தைக்கு இன்னொரு மருமக வேணுங்கிறதுக்காக இந்த கல்யாணம் இல்ல? இல்ல. அத்தானுக்கு இன்னொரு மனைவி வேணுங்கிறதுக்காகவும் இந்த கல்யாணம் இல்ல? ஒரு குழந்தை வேணுங்கிறதுக்காக தானே இந்த கல்யாணம். அப்போ நிச்சயமா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஆனா ஒரு கண்டிஷன், நான் சொல்றதுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். அதுக்காக நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாகும். அந்த வீட்டுக்கு குழந்தை வேணும், வாழ்க்கை எனக்கு வேணும். அதனால உனக்கு குழந்தை பிறந்து பேர் வைக்கிற நாள் அந்த குழந்தைய விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போயிடும். லட்சுமி, ஆரம்பத்துல நீ அத்தானை கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த வீட்டுல மருமகளா வாழணும்னு ஆசைப்பட்டேன். அப்ப அந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கல, அதனால நீ வேதனைப்பட்ட. இப்ப அந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு, இப்பவும் நீ வேதனைப்படுற. ஏன்? இப்ப கிடைக்கிற வாழ்க்கை கடமைக்காக. லட்சுமி, ஒரு பொண்ணு தான் வாழ்க்கைப்படுற குடும்பத்துக்காக 24 மணி நேரம் உழைக்கணும். அது அவ கடமையா இருக்கணும். அந்த குடும்பத்துக்காக தன்னுடைய ஆசா பாசங்களை எல்லாம் இழக்கணும். அதுவும் அவளுடைய கடமையா இருக்கணும். ஆனா உன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு நிரந்தரமா ஒதுங்கி போக வேண்டி வந்துடுச்சு. அது உன் வாழ்க்கையில கடமையா போச்சு. இது எந்த பெண்ணோட வாழ்க்கையிலும் நடந்ததே இல்லையே லட்சுமி. இப்ப நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ண போற? என்ன முடிவு பண்ண லட்சுமி? நீ
நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படல லலிதா. சத்தியம் பண்ணி கொடு. நில்லே, உனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடு. எனக்கு பிறக்க போற குழந்தை மேல சத்தியமா? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் கட்டுப்படல லலிதா. கொல்லப்புறத்திலையும் காணமே. அப்போ எங்க போயிருப்பா? அவ போயிருக்கிற இடம் எனக்கு தெரியுமா? எங்க? இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா. என்னடா சொல்ற? ஆமாமா, வலுக்கிட்டாம அவளை கல்யாணம் பண்ணி வச்சு உயிரோட சித்திரவதை பண்ண பாத்தீங்க. அதான் ஒரே அடியா போயிட்டான். அப்படி எல்லாம் சொல்லாது. என் லட்சுமி என்னை விட்டுட்டு போக மாட்டான். ஒருவேளை லலிதாவை தேடி போயிருப்பா. அங்க போய் பாப்போம் வாங்க. அதோ லட்சுமி வந்துட்டாளே. என்ன மன்னிச்சிருக்கத்தே. தவற உணர்ந்து கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கிறவங்கள கை தூக்கி விடணுமா? மன்னிச்சிருங்க. சரி, நான் யார் மன்னிக்கிறது? அந்த முருகன் தான் மன்னிக்கணும். ஏண்டு அத்தை, நான் உண்மையிலேயே திருந்துட்டேன். புகுந்த வீட்டுல என்னதான் கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் பொறுமையோட பெரியவங்க சொல்றபடி கேட்டு நடக்கிறது தான் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளோட கடமை. அதுதான் அவ பிறந்த வீட்டுக்கும் பெருமைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். லட்சுமி எல்லாத்தையும் விவரமா சொன்னா. எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறத காரணமா காட்டி அத்தா லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க சட்டப்படி நான் சம்மதிக்கிறேன். அத்தா லட்சுமியோடய வாழட்டும். ஆனா என்ன வேணான்னு சொல்லிடாதீங்க. இந்த வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில முடங்கி கிடக்குறேன். என்ன நம்புங்கத்தே, என்ன நம்புங்க. ஆமா அத்தை, லலிதா உண்மையில தெரிந்துட்டா. அவ சொல்லுதெல்லாம் உண்மை. அவளை ஏத்துக்குங்க அத்தை. சரி, லட்சுமி சொல்றதுனால நான் நம்புறேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கு தேவை பேர குழந்தைதான். உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை வீணாக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அம்மாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்க வேண்டியது பிள்ளையோட கடமை. என்னோட கடமை இருக்கட்டும் லட்சுமி. என்னோட கடமையும் அத்தையோட எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டியதானே. லட்சுமி, நீ மனப்பூர்வமா சம்மதிச்சுதான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்ல லட்சுமி, சம்மதிக்க வச்சு கல்யாணம் பண்ணிட்டான். யாருக்காவது நீ முதல் தாரமா வாழ்க்கப்பட்டிருந்தா உன்னை கோவில்ல இருக்க தெய்வமா வச்சு கொண்டாடி இருப்பாங்க. இப்ப கோவில் படிக்கட்டா போட்டு மிதிக்க வச்சுட்டாங்களே. அந்த படிக்கட்டும் கோயில்ல தானே இருக்கு. ஆரம்பத்திலே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டியா? என் மேல அன்பு வச்சியா? என்ன? கோவில்ல தெய்வம் இருக்கு. அந்த தெய்வத்து மேலே யாருமே ஆசையோ அன்போ வைக்கிறது இல்லை. சச்சா, ராசி இல்லாத டைரி. இதுல எழுதுதான் லலிதா பித்த வாங்கி எடுத்தான். இந்த நெக்லஸ் லட்சுமி கழுத்துக்கு போட்டா அழகா இருக்குல்ல? எந்த நகையை லட்சுமி கழுத்துக்கு போட்டாலும் அந்த நகைக்கு அழகு வந்துடுமே. பேரே லட்சுமி ஆச்சு. ஏமா லட்சுமி, இப்பதான் குளிச்சு முடிய தலைவாரிட்டு இருக்கியா? வாங்க அம்மா, மங்களத்தம்மா வாங்க. என்னம்மா அம்மா, நீ எப்ப முழுகாம இருக்க போறியான்னு உங்க அத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏமா என்னம்மா? வீட்டுல வெள்ளை பணியாரம் செஞ்சிருக்கேன். அது லட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால உங்களை கேட்டுக்கிட்டு அவளை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஐயா, வெள்ளை பணியாரம் எண்ணெயில செய்யறதாச்சே. என் மருமகளுக்கு அதெல்லாம் வந்தேன். ஆமா, வெள்ளை பணியாரம் எண்ணெயில செஞ்சதுதான். அப்ப வேண்டாம். ஏமா, அன்னைக்கு நான் சல்லடை கொடுத்ததே திருப்பி கொண்டு வந்து கொடுத்தீங்களா? அதுவா, கொண்டு தரேம்மா. முதல்ல அதை செய்யுங்க. சரி அத்தை, அந்த அம்மா மறதி உள்ளவங்க. நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கி. வீட்டைத்தான் பிரியா கொடுத்திருக்கோம். சல்லடியமா கொடுக்கணும். பிரியா. லட்சுமி, லலிதா செஞ்ச மாதிரி குழந்தை வேண்டான்னு அந்த மாத்திரையும் இந்த மாத்திரையும் சாப்பிட்டுட்டு என் மனக்கோட்டை அடிச்சு தள்ளிடாதம்மா. இல்ல அத்தை, அப்படி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். இத பாருங்கம்மா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன லலிதா?
லட்சுமிக்கு வெள்ள பணியாரம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டீங்க? ஆமா. யாருகிட்ட காது குத்துறீங்க? நீங்க தான் எனக்கு கற்பத்தர மாத்திரை கொடுத்தீங்கிற விஷயத்த நான் இன்னும் எங்க அத்தை கிட்ட சொல்லல. அத சொன்னேன் உங்க குடும்பம் நடுத்தரவளை சொல்லாத அதிகமாக சொல்லாது. இன்னும் லட்சுமி உங்க வீட்டு கூப்பிட மாட்டீங்க. நான் ஏன் கூப்பிடுறேன்? அவளை கூப்பிட்டு மாத்திரை மருந்துகளை கொடுத்து அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் எதையாவது நினைச்சீங்க நான் ரொம்ப பொல்லாத விளையாடுறேன். ஜாக்கிரதை. வம்புல மாட்டி விட்டுருவா போல இருக்கேன். முருகா, பொழுது விழிஞ்சா லட்சுமி வாந்தி எடுக்கணும். அது பித்தவாந்தியா இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும். என்ன வாந்தி சத்தம் கேக்குது? நம்ம வீட்டுல வாந்தி சத்தம் கேட்டா ஏன் வயிற்றுல என்ன புளியா கிடைக்கும்? சத்தம் இந்த பக்கம் தான் கேக்குது. ஐயோ, என் மருமகளே வாந்தி எடுக்கிறான். என்னடி இப்படி பண்ணி விட்டியாடி? ரொம்ப மயக்கமா இருக்கு. ஐயோ, அதே மயக்கம் அதே வாந்திதான் சந்தேகமே இல்ல. அடியே சொன்னா கேக்குறியா? மாத்திரை மருந்து வச்சுடி குடும்ப கட்டுப்பாடா பண்ணிக்கோன்னு கேக்குறியாடி? நீ பாட்டுக்கு வாந்தி எடுத்து பிள்ளைய வச்சு மாட்டுற. வேதனை பண்றது யாருடி? அதுவெல்லாம் என்ன பிடிச்சி தின்னுதுங்க. ஐயோ, என்ன ரங்கு, என்ன அம்மா கிட்ட தகராறா? எல்லாம் நீ பண்ண தகராறு தான். நான் என்ன தகராறு பண்ண? கையில 3 மாசம் வயிற்றுல 3 மாசம். ரங்கு, அதுவா? நீ ரொம்ப கெட்டிக்காரி. அம்மா, பிறக்க போற குழந்தை பொம்பளையா பிறந்ததுனாக்கா அதுக்கு பிரேமான்னு பேர் வைக்கணும். ஆம்பளையா பிறந்தா ஆறுமுகம்னு வைக்கணும். மாத்துக்கு 8. நீ ஏன் சலிச்சுக்கிற? பெக்க போற பாவா 16 பத்து பெருவாழ் வாழ்வானவா? 16 பெறது பிள்ளைங்க இல்லடா, 16 செல்வங்க. இப்படி நீங்க பெத்து போட்டுக்கிட்டு போனா உங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். வர்றா, ஒண்ணு சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. உனக்கும் தாண்டி இனிமே நீங்க ஒருத்தர் பார்க்க கூடாது, பேசக்கூடாது. உன் காசு அவன் மேல படவே கூடாது. போடா. அம்மா, மாங்காய் ஊருக்கா குடுமா? போறான்ற பின்ன என்னம்மா இந்த கைத்த குறுக்க போட்டு எனக்கு தள்ளிடுச்சுங்க. பாட்டி என்ன பின்ன பேர குழந்தைங்க விளையாடத்தான் செய்யும். இப்படி என்னோட விளையாடுறதுக்கு ஒரு பேர குழந்தை எப்போ வரப்போதோ நான் ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன். அவங்கள போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு தானே சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரே ஒரு இடத்துல மட்டும் குழந்தை தெய்வத்தை விட மேல இருக்கு. எங்க தெரியுமா? உலகத்துல தெய்வமே இல்லைன்னு சொல்றானே நாஸ்திகன், அவன் கூட குழந்தைய கண்டா அன்பா கையில தூக்கி. அந்த இடத்துல குழந்தை தெய்வத்தை விட மேல இல்ல. அப்படிப்பட்ட குழந்தைய பேசாச்சுங்கிறியம்மா. இந்த பாரு, இந்த குழந்தைங்களுக்காக தான் இந்த வீடு உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்திருக்கேன்னு எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்கேன். கவனம் இருக்கட்டும். ஆமா, இந்த பசங்க எங்க காணோம்? என்னது இப்படி விபூதி எத்துனா பய பறக்கும் போதே சாமியாரா பறக்க போறான். விபூதி ரொம்ப ருசியா இருக்கு. நீங்களும் சாப்பிடுங்கத்தா. எனக்கா? ஐயோ, எனக்கு எதுக்கு? உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு என்னத்தா? அம்மா முருகன் கிட்ட என்ன பாடுவாங்க? முருகா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், பேரனாக நீ வந்து பிறந்திட வேண்டும். பேத்தியா பிறக்கணும்னு கேட்கலையே. அதனால நீ பேரனையே பெத்து கொடுத்துரு. லட்சுமி, என்னத்தா? கோலா பையன் உள்ள ஃபுட்பால் விளையாடலாம். பையன் ரொம்ப பெருசா இருக்கு, ரெட்ட பிள்ளையா இருக்கும். இந்த பாருங்க, லட்சுமி அப்படி எல்லாம் பயமுறுத்தாதீங்க. ரெட்ட புள்ள ஒண்ணு வேணாம், ஒரு புள்ள ஒழுங்கா பிறந்தா போதும். நீ ஆணுங்கிறியா பொண்ணுங்கிறியா? பொண்ணுங்கிறேன். நான் ஆணுங்கிறேன். ஏன் பொண்ணா பிறந்தா வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ரெண்டாண்டு ஒண்ணு இல்ல, அது வளர்ந்து பெருசாகி நிறைய கன்ஃபியூஸ் இருக்கு. இத பாருங்க, எது எப்படியோ லட்சுமி ஒரு புள்ளைய பெற்று கொடுத்துட வேண்டியதுதானே. லட்சுமி, அத்தை இந்த ஜூஸ கொடுக்க சொன்னாங்க, சாப்பிடு. அப்பதான் குழந்தை நல்லா கொழு கொழுன்னு பிறக்கும். ஆமாமா, இப்ப இந்த குழந்தை பிரச்சனை தான் வீட்டையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. சாப்பிடு சாப்பிடு.
ரங்கு என்ன உரசல்? புள்ளி நல்லா வைக்கிற தெரியுது. ரங்கு, நம்ம கை குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்துட்டா என்ன ரொம்ப பலம்னு பேசிக்கிறாங்களே. என்னது புட்டிப்பாலா? குழந்தை வயிற்றுக்கு கெடுதலுங்க, தாய்ப்பால் தான் நல்லது. ஐயோ, நான் சம்சாரத்தை பத்தி பேசினா இவ சுகாதாரத்தை பத்தி பேசுறாளே. உனக்கு ஒண்ணும் புரிஞ்சிக்க முடியல. ராத்திரி பூராவும் குழந்தை உன் பக்கத்திலேயே படுத்து தூங்குதா? தப்பி தவறி லேசா உன்னை சீண்டனா அது முழிச்சுக்கிட்டு வீச்சு வீச்சுன்னு கட்டுது. பரண்டு பரண்டு படுத்தா கனவா வருது, போத்திக்கிட்டு படுத்தா பொழுது விடிஞ்சு போகுது. புள்ளி வைக்கிறப்ப புள்ளி விவரத்தை சொல்லலான்னு தான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல அத்தை இருக்காங்க, வீட்டுக்காரமா இருக்காங்க, வாசல்ல எங்க உட்காந்துட்டு உங்களுக்கே நல்லா இருக்கா? ஆமா, இததான் அவங்க முக்கியமா பாத்துக்கிட்டே இருக்க போறாங்க. எனக்கே என்னவோ போல இருக்கு, கொஞ்சம் சும்மா இருங்க. என்னவோ போல இருக்கணும், அதான் நல்லது. ஏன் வயசான காலத்துல போடுற நீ? ஏண்டா அறிவு விட்டானே, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், அவளை பார்க்காதே, அவளோட பேசாதே, அவன் காத்தார மேல படக்கூடாதுன்னு. வயசாச்சு இல்ல உனக்கு, கோயில் காலம் போறதானே. போக முடியலையடா, போக முடியலையே. போயிட்டு வர்றதுக்குள்ள இன்னொன்னு பெற்று வச்சுக்கிட்டு இருக்காளே. ஏண்டி பிள்ளைய கூப்பிட்டு கொஞ்சம் குழாய்கிட்டா இருக்கிற, திட்டத்துக்கு நான் தான் கிடைச்சேன். உணவனத்துக்கிட்டு இருக்க என்னடி இது? கோலம் போடுறேன். இத்தனை பிள்ளை எதுக்கடி வச்ச? கோலத்தை பெருசா போட்டாதானே வாசல் நிறைஞ்சிருக்கும். ஆமா, பிள்ளைய வச்சு குடும்பத்தை பெருசாக்கிட்ட, பிள்ளைய வச்சு கோலத்தை பெருசாக்கலையோ? இங்க வந்தாங்க, நான் போறேன். போடல உள்ள பாருடி, கணத்தடியில போய் தனியார. வீட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு, வாசலுக்கு கோல கட்டுப்பாடு. அதை வச்சுட்டு போடுறான். நறுக்கு தெரிஞ்சாப்புல 4 பிள்ளைய வச்சு கோலத்தை எங்கடா போற? கிணத்தடியில குளிக்க கோலம் முடிச்சுங்க, உள்ள போய்க்கு. வாங்கடாப்பா, இவ்வளவு நேரம் உங்க அப்பா கூத்துட்டு இருப்பானா, இப்ப நீங்க வந்துட்டீங்களா? என்னடா விஷயம்? ஏன் உங்க அம்மா திட்டுன? உங்க அம்மா திட்டுன என்ன? ஏன் உங்க அப்பா திட்டுன? உங்க அப்பா திட்ட கூடாதா? சரியில்லை பாட்டி. எதுடா சரியில்லை? நீ சரியில்லை பாட்டி. என்னது தாதா? சரியில்லை அறியில்லைன்னு சொன்னீங்க. பொண்ணு போய் ஒண்ணு போங்கடாம்ல. பாட்டி என்ன ஒளியவா சொல்றீங்க? என்ன பண்ற? என்ன லட்சுமி, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ செய்யக்கூடாதுன்னு. நான் இல்ல, நான் செய்ய மாட்டேன். இத பாரு, புள்ள தாட்சியா இருக்கிறவங்க புள்ள பிறக்கிறவர்களும் பூ போல ஒரே இடத்துல இருக்கணும். இந்த மாதிரி கடுமையான வேலை செஞ்சா பிரசவம் ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. இல்ல லலிதா, புள்ள தாட்சிங்க எல்லாம் எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல இருந்தா தான் பிரசவம் கடுமையா இருக்குமா? ஓடி ஆடி வேலை செஞ்சா சுகப்பிரசவம் ஆகும்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கையால ஒரு திரும்ப கூட எடுத்து அப்படி போடக்கூடாது. அதையும் நான் தான் செய்வேன். வா லட்சுமி, வா. முல்ல உட்கார. லட்சுமி, புள்ள தச்சியா இருக்கிறவங்க ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அப்பவே வாங்கி கொடுக்கணும்னு அத்தை சொல்லுவாங்க. உனக்கு என்ன வேணும் என்கிட்ட சொல்லு, இப்பவே வாங்கி கொடுக்குறேன். எனக்கு என்ன குறை வச்சிருக்கேன் லலிதா? கூட பிறந்தவ இருந்தா கூட என்னை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருக்க மாட்டா. கோபுரத்து உச்சையிலே என்னை தூக்கி வச்சிருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? ஐயோ லட்சுமி, நீ ஏதாவது கேட்டாகணும், நான் வாங்கி கொடுத்தாகணும். ஏதாவது கேளு. வேண்டாம் லலிதா, கூச்சப்படாம சும்மா கேளு லட்சுமி. சரி, உன்னுடைய திருப்திக்காக கேட்கிறேன். நீ கேட்டு வாய் முடுறதுக்குள்ள அது உன் கையில இருக்கும். கேளு. வந்து கேளு, சும்மா கேளு லட்சுமி. கடலை உருண்டை வேணும். இவ்வளவுதானா? இந்த பாட்டிலோட கடலை உருண்டை என்ன விலை? 15 ரூபாமா? இந்தா 20 வச்சுக்கோ. இல்ல, நீ ஆசைப்பட்டியே கடலை உருண்டை வாங்கிட்டு வந்திருக்க. சாப்பிடு. இவ்வளவுமா? ஆமா, எல்லாத்தையும் சாப்பிடு. இன்னொரு பாட்டில் வாங்கி வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம்.
இது போதும் சாப்பிடு. இதையும் சாப்பிடு. எனக்கு வேண்டாம், புள்ள காய்ச்சல் தான் சாப்பிடணும். கடலை உருண்டை சாப்பிடுறியா? நீங்க தானே சொன்னீங்க புள்ள காய்ச்சல் ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும்னு, அதுதான் வாங்கி கொடுத்தேன். பட்டு சாப்பிட வேண்டியதா, ஆனா அளவோட சாப்பிடணும். ஏன் சொல்றேன்னா, இப்படி ஒரே அடியா ஒரு பாட்டில் கடலை உருண்டை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கடலை சம்பந்தப்பட்டதா புள்ள தாச்சிங்க அதிகமா சாப்பிட்டாச்சுன்னா பிறக்கிற குழந்தைக்கு புண்ணு, பொடுகு, சீக்கு, சிறங்குன்னு ஒரே அடியா அள்ளி கொட்டிவிடும். அப்புறம் அவஸ்தைப்படுறது புள்ளையும் தாயும் தான். இப்படிதான் உன் புருஷன் என் வயத்துல இருக்கும்போது எங்க மாமியார் பேச்ச கேட்காம அவிச்ச கடலை, வேர்க்கடலை, அந்த கடலை, இந்த கடலை யாருக்கும் தெரியாம நிறைய தின்னுபுட்டேன். அப்புறம் உன் புருஷன் பிறந்த 6வது மாசத்துல வந்தது பாரு சரங்கு, அதை ஆக்கிறதுக்கு 6 மாசம் நான் அவஸ்தைப்பட்டேன். அப்படி எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் இது கொண்டு வந்திருக்கேன் உனக்கு. என்ன மருந்து இது? பச்சளை மருந்து. அப்படின்னா ஐயோ, இந்த காலத்து பசங்களுக்கு இந்த மருந்துடைய அருமை என்ன தெரியுது? கொட்டாங்க வேண்டிய இலைன்னு ஒரு இலை, அந்த இலை கொண்டாந்து ஜீரகமும் வெங்காயமும் சேர்த்து உரல்ல போட்டு நல்லா இடிச்சு நீராகாரத்துல கலந்து நல்லா வடிகட்டி சாப்பிட்டா பிறக்கிற குழந்தைக்கு ஒரு சீக்கும் வராது, பளபளபளன்னு இருக்கும். சாப்பிடுமா? அப்படிதான் இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு மழக்க மழக்க குடிச்சிடு, குழந்தைக்கு நல்லது. குடிமா. பட்ட பாடெல்லாம் போயிடும். இந்த பாட்டில் என் கையில கூட பத்திரமா வச்சு ஒவ்வொரு உருண்டையா கொடுக்குறேன். வாந்தி பண்ணாம பாத்துக்கோ. சரிங்க சார். பரவாயில்ல. என்னடா அது? பாதி ராத்திரி தூங்காம கொட்டை அடிச்சுட்டு போய் படுகிறா. என்னடா அது? இதுக்குடா வாப்பா வாப்பான்னா டீ கடை பாய் பேர் தான் வாப்பா. என்னடா விஷயம்? என்னடா இதெல்லாம்? பாட்டி, உங்க 2 பேரும் பேசக்கூடாது, பார்க்க கூடாது. ஆமா, அத பத்தி என்னப்பா? பாட்டி நல்லா தூங்குது, நீங்க 2 பேரும் பேசிட்டு கிடங்க, நாங்க போய் பாட்டியை காமிச்சிடுறோம். வாங்கடா. மருமகளுக்கு தலைப்பிரசவம், அது சுகப்பிரசவமா இருக்கணும். அது உன் பொறுப்பு. இன்னைக்கு 12 நட்சத்திரம். லட்சுமி, இடுப்பு வலி எடுக்கல? இல்ல, இன்னும் எடுக்கலையா? என்ன டாக்டர்மா இந்த அம்மா என்ன வைத்தியம் பார்க்கறாங்க தெரியும்? டாக்டர்மா, லட்சுமிக்கு இன்னும் இடுப்பு வலி எடுக்கலன்னு சொல்றாளே. ஏமா, நீங்க ஒரு குழந்தை பெற்றவங்க தானே? இப்ப பேரனை பார்க்க போறீங்கல்ல? பார்க்க போறேன். இடுப்பு வலி எடுத்ததுன்னா அடுத்த நிமிஷம் கூட குழந்தை பிறக்கலாம், அடுத்த நாளும் பிறக்கலாம், 5 நாள் கழிச்சு கூட பிறக்கலாம். 5 நாளா?
இத பாருங்க, இந்த மாதிரி நீங்க அவங்க தொந்தரவு பண்ணிட்டு இருந்தீங்க, நான் பிரசவம் பார்க்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, லட்சுமிக்கு சீக்கிரம் இடுப்பு வலி எடுக்கிறாப்புல ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க. அவளை நான் இந்த பக்கம் வரல. இத பாருங்க, வரலன்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டே இருக்கீங்க. நீங்க முதல்ல வெளியில போங்க, இடுப்பு வலி தானா எடுக்க போங்க. லட்சுமி, 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 லட்சுமி. இப்ப பிரசவ வலி யாருக்குன்னு தெரியலையே. குளிர் காத்து அடிக்குது, லட்சுமி உடம்பு கொத்துக்காது, ஜன்னல் சாத்துட்டு போலான்னு வந்தேன். முருகா, என்னப்பா இது, இன்னும் இடுப்பு வலி அடிக்கலன்னு சொல்றாளே, என்ன செய்யறது? இதோ பாருப்பா, இந்த பிரசவத்தை இன்னும் 2 மணி நாளைக்கு தள்ளி போட்டு என்னால கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஆமா, நான் சொல்லிட்டேன். ஆமா, அப்புறம் அங்க போனா அந்த டாக்டர் விரட்டாளே, எங்க போறது? நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே இருக்கேன். எனக்கு பேர குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் இங்கே இருக்கேன். முருகா, 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 பிறந்த குழந்தை சத்தம் கேக்குது. என்ன லட்சுமிக்கு குழந்தை பிறந்த சத்தம்? என்ன குழந்தை? ஆண் குழந்தை. முருகா, முருகா, எனக்கு பேரனா வந்துட்டியா அப்பா? எனக்கு பேரனா பிறந்துட்டியா நீ? ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. எனக்கு பேரனா வந்து பிறந்துட்டியா? எனக்கு பேரன் பிறந்துட்டா, எனக்கு மகன் பிறந்துட்டா, எனக்கு பேரன் பிறந்தா, எனக்கு மகன் பிறந்தா. வர வெள்ளிக்கிழமை நம்ம குழந்தைக்கு பேர் வைக்க போறோம். அப்படியா? அன்னைக்குதான் குழந்தைய விட்டுட்டு நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகணுங்கிறத ஞாபகப்படுத்துறேன். குழந்தைக்கு பால் கொடுக்கல? ஐயோ, நடு கால வச்சா குழந்தைக்கு பால் கொடுப்பாங்க. 4 பேர் வர போக இருக்கிற இடம், யார் கண்ணாத பட்டுச்சுன்னா குழந்தைக்கு ஜுரம் வந்துடாது. அப்புறம் கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே. வா, ரூம்குள்ள போய் குழந்தைக்கு பால் கொடுப்போம். உட்கார் லட்சுமி. குடுங்க, இங்க வர. பெத்த தாய் கண்ணெதிரே இருக்கும் போது நீ என் குழந்தைக்கு புட்டி பால் குடிக்கிறியே, இது நியாயமா? லலிதா, இன்னும் கொஞ்ச நாள்ல குழந்தை விட்டுட்டு போறேன்னு என் குழந்தைக்கு நான் பால் கொடுக்க கூடாதா? இங்க யாருமே இல்லையே. கொடு லலிதா, என் குழந்தை கொடு லலிதா. முடியாது லட்சுமி, முடியாது. நீ குழந்தைக்கு பால் குடிச்சீன்னா பாசம் அதிகமாயிடும். ஒண்ணு சொல்றேன், கவனமா கேளு. இனிமே நீ குழந்தைய தூக்கவும் கூடாது, பால் கொடுக்கவும் கூடாது. லலிதா, லட்சுமி, நீ உன் குழந்தை மேல சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. குழந்தைய தூக்க கூடாது, பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்கா இல்லையா? என் குழந்தை பால் குடிக்கணும் லலிதா. கொடுக்க போறியா இல்லையா? ஐயோ வேண்டாம் லட்சுமி, கொடுக்க போறியா இல்லையா? லட்சுமி, என்ன பண்றதுன்னு தெரியல. என் பாலை வாங்க. சுனில் உன்னை
சீக்கிரமா பாரு. இது வேற என்கிட்ட வந்து மாட்டிடுச்சு. ஐயோ, கழுவிய மீட்ட மாட்டேன்றானே. காது போகலப்பா. லலிதா, லட்சுமி, லட்சுமி, இன்னும் பால் கறக்கிற நேரம் வரல, அதுக்குள்ள ஏன் கண்ணுக்குட்டி அவுத்துட்ட? அந்த கண்ணுக்குட்டியாவது அதோட தாய்கிட்ட பால் குடிக்கட்டுமே லலிதா. லட்சுமிமா, என்னமா அது? இந்த அர்த்தராத்திரில வந்து என் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க? உங்க குழந்தைக்கு பால் கொடுக்கலையா? கொடுத்துட்டேனே. என் குழந்தை வயிறு ரொம்ப பால் குடிச்சிருச்சு. அதிகமா சுரக்கிற பாலை என்னால கட்டுப்படுத்த முடியலம்மா. அதனாலதான் உன் குழந்தை பால் கொடுத்தேன். ஏன் கொடுக்கூடாதா? அம்மா, என் குழந்தைக்கு நீங்க பால் கொடுக்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? மாட்டேன், போக மாட்டேன். என் குழந்தை விட்டுட்டு போகவே மாட்டேன். புறப்பட லட்சுமி. எங்க? உனக்கு குழந்தை பிறந்து இன்னைக்கு பேர் வச்ச நாளுங்கிறத மறந்துட்டியா? அந்த பேரை சொல்லி கூப்பிட முடியாம பிரிஞ்சு போகவே நெருக்கேன்னு பயந்துகிட்டு இருக்கு. லட்சுமி, அந்த குழந்தை நாளை சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நீ கொடுத்தேன். உலகத்துல சத்தியம் தான் பெருசுங்கிறது தெரியுமில்ல? குழந்தை பிறக்கிற வரைக்கும் சத்தியம்தான் பெருசுன்னு தெரிஞ்சது. பிறந்த பிறகு குழந்தைதான் பெருசுன்னு தெரியுதே. நான் என்ன பண்ணுவேன்? என்ன சோதனை பண்றியா லட்சுமி? நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன சோதனைக்குள்ளாக்கிடுச்சு என்று வேதனைப்படுற லலிதா. அந்த வேதனையை நீயா தேடிக்கிட்டது தானே? லலிதா, பெத்த குழந்தை விட்டு பிரியறதா ஒரு தாய்க்கு சோதனைன்னா அந்த தாய் குலத்துக்கு வேதனை தான் மிஞ்சும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நான் சொல்றது, இந்த உலகத்துல பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்துட்டேன். இனிமே எனக்கு ஒரு வளமான வாழ்க்கை தேவையில்லை. அத்தானோட நீதான் வாழணும். அந்த வாழ்க்கையில எந்த வினாடியும் நான் குறுக்க வர மாட்டேம்மா. அப்போ இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லாம சொல்றியா? என் குழந்தைய விட்டு பிரிய முடியலங்கிறத சொல்றேன். நீ சொல்றத கேட்க எனக்கு நேரம் இல்லை. புறப்படு. லலிதா, 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 விடு. நான் சொல்றதை கேளு லலிதா. இப்ப என்ன பண்ண போற? லலிதா, ஒரு பொண்ணு தன் குழந்தையை 10 மாசம் சுமந்திருக்கும் போது தாயாக போறோங்கிற பூரிப்பு அவளுக்கு இருக்குமே தவிர தாய்மைங்கிற உணர்ச்சியை அவ அடையறதில்லை. தாய்ங்கிற பேரும் அப்ப அவளுக்கு கிடைக்கிறது இல்லை. இத பாரு, அந்த குழந்தை பிறக்கும் போதுதான் தாய்மைங்கிற குழந்தையும் பக்கத்துல பிறக்குதம்மா. அதனால ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் தாயும் பிறக்கிறாங்கிறது இப்பதான் அம்மா நான் உணர்ந்தேன். லலிதா, பெத்த தாயையும் பச்சை குழந்தையும் பிரிச்சிடாதே லலிதா, பிரிச்சிடாதே, பிரிச்சிடாதே. அப்போ இந்த குடும்பத்தை விட்டு என்ன பிரிக்கணுங்கிற முடிவுக்கு நீ வந்துட்டேல? மரியாதையா புறப்பட போறியா இல்லையா? நான் சொல்றதை கேட்க மாட்டியா? புறப்படு லட்சுமி. முடியாது. குழந்தை உயிரோட இருக்கணும்னா நான் சொல்றதை நீ கேட்டுத்தான். வாயன் பின்னால. லலிதா, கடைசியா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன்.
குழந்தைகிட்ட இருந்து என்ன பிரிச்சுடாது லலிதா. லட்சுமி, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் குழந்தை மேல நீ சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். உன் குழந்தை வா. உட்காரு. லலிதா, ஒரு தரம் லலிதா. லட்சுமி, மூடிக்கோ. லலிதா, லலிதா. ஏமா, இந்த குழந்தை உங்க பேர குழந்தையா? ஆமாம்மா. தாய் கூட வரல? அதை ஏமா கேக்குறீங்க? போயிட்டாமா. போயிட்டாளா? ஆமாமா, இந்த உலகத்தை விட்டே போயிட்டாமா. அவ போனதுல இருந்து இந்த குழந்தை பாலுக்காக கத்துற கத்து என்னால சகிக்க முடியலம்மா. அதாம்மா விதி. குழந்தை இருக்கிற இடத்துல தாய் இருக்கு இல்ல, தாய் இருக்கிற இடத்துல குழந்தை இருக்கிறது இல்ல. போட்டப்போ எல்லாரு கண்ணும் குழந்தை மேல பட்டுடுச்சு. எனக்கு ஒரே பயமாயி போச்சு, குழந்தைக்கு எங்க திஷ்டி பட்டுடுவோம். அதனால எல்லாரும் காலடி மண் எடுத்து அதோட உப்பு மிளகாவை சேர்த்து நல்லா சுத்தி போட சொன்னேன். ஏமா எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் தானே பண்ணிட்டு போனாங்க. எல்லார் காலில இருந்து மண் எடுக்கிறதுனா மாச கணக்காகுமேமா. டேய், எல்லார் கால்ல இருந்து மண் இப்படி எடுக்க வேண்டியது இல்லடா. அவங்க கால் பட்ட இடத்துல இருந்து கொஞ்சம் மண் எடுத்து. காலத்து பசங்களுக்கு எதுலயும் நம்பிக்கை கிடையாது. அப்படி பண்ணா அந்த திருஷ்டி காணாம போயிடும். அத்தை, என்னம்மா ஏன் அப்படி பண்ற? லட்சுமியை காணோம். என்னடி சொல்ற? ஆமாத்தே, ராத்திரி நானும் லட்சுமி ஒன்னாதான் படுத்திருந்தோம். விடிஞ்சு பாக்குறேன், லட்சுமியை காணோம். எல்லா இடத்துலயும் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணோம். ஒரு ரூம்ல இந்த லெட்டர் மட்டும் இருந்தது. இந்த லெட்டர் அத்தை ஒரு ராட்சசி, அத்தான் ஒரு பேய், லலிதா ஒரு பிசாசு. எல்லோரும் சேர்ந்து சதி செய்து என் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி விட்டார்கள். என்னை ஒரு பிள்ளை பெறும் எந்திரமாக பயன்படுத்தி விட்டார்கள். இந்த குடும்பத்துக்கு வேண்டியது ஒரு குழந்தை, அதை நான் பெற்றுக் கொடுத்து விட்டேன். இனி நீங்கள் யாரும் எனக்கு தேவையில்லை, இந்த குடும்பமும் எனக்கு தேவையில்லை. பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் லட்சுமி மேல இப்படி நம்ம மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டு எங்கேயோ ஓடி போயிட்டாளே. அவ பழிய சுமத்துறத பத்தி நான் கவலைப்படல. எனக்கு மறுவாழ்வு கொடுத்து இந்த வீட்டுல வாழ வச்ச லட்சுமியை விட்டுட்டு என்னால உயிரோட இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ணுவேன்? தேட சொல்லுங்க. தேடுங்கத்தா. நான் போய் அவளை எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டாரு. வேண்டாம், வேண்டாம், அவளை யாரே தேட. சின்ன வயசுல இருந்து அவளுக்கு தோட்டமா ஊட்டி வளர்த்தேன். என் பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்தேன். அந்த பாசத்தை தூக்கி எறிஞ்சிட்டு போன அந்த படுவாவையை யாரும் தேடுவாங்க. அது மட்டுமா, பெத்த குழந்தைய தவிக்க விட்டுட்டு வெளியே போக துணிஞ்சால இல்ல, அவளை யாருமே தேடுவாங்க. ஆத்திரப்படாதீங்க. நல்ல வேலை உங்க பேர குழந்தை என்கிட்ட இருந்துடுச்சு. இல்லன்னா அதையும் தூக்கிட்டு போயிட்டு உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கோம். ஆமாமா, குழந்தை கொடு, குழந்தை கொடு. அம்மா லலிதா, எந்த குழந்தைய உன் கையில கொடுக்க கூடாதுன்னு நினைச்சனும் அந்த குழந்தையை காப்பாத்தி நீ என் கையில குடுத்தியம்மா. நீ தாண்டி என் தெய்வம். அவளை என் கண்ணை போல நினைச்சேன், ஆனா என் கையில குத்திட்டு போயிட்டான். உன்னை என் காலு செருப்பு போல நினைச்சேன், ஆனா முள்ளுக்கு தானே நீதாமா காப்பாத்தணும். நீ தாண்டி என் மருமகன். இனிமே நீ எப்படி சொல்ற அப்படியே கேட்கிறேம்மா. நடந்தது போகட்டும், இனிமே நடக்கிறது நல்ல. லட்சுமி, என்னை விட்டு போயிட்டியாடி? நீயா போயிட்டியா? இல்ல, நீ போயிருக்க மாட்டேன். நீ போயிருக்க முடியாது. அப்போ நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆமாண்டா. போய் அவளை உதைச்சு உண்மையை வரவழைக்கிறேன். அவளை மிரட்ட லட்சுமி கொண்ட ஆபத்து தான் இந்த குழந்தைக்கு. அதனால லட்சுமியை கண்டுபிடிக்கிறாங்க. அவன் என்ன சொன்னாலும் லலிதாவுக்கு தெரியாம
என்ன? இல்லங்க, நான் குழந்தை திருடல. என் குழந்தை விட்டு பிரிஞ்சு வந்தவதான் நான். வர்ற வழியில இந்த குழந்தை அழுதுட்டு இருந்தது. பால் குடுக்கலான்னு தான் தூக்கிட்டு வந்தேன். அம்மா, பெத்த தாயை விட்டு குழந்தை பிரிஞ்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா எந்த தாயும் குழந்தையை விட்டு பிரிஞ்சிருந்ததா பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. அப்படி பிரிஞ்சிருக்கிறத விட உயிரை விடுறதே மேல். எந்த காரணத்தை கொண்டு குழந்தையை விட்டு பிரிஞ்சிருக்காத. உடனே குழந்தை கிட்ட போய் சேர். அம்மா லலிதா இங்க குழந்தைய பாத்துக்க சொல்லிட்டு வெளியே போயிருந்தேன். கொண்ட ரூம்ல வை. வெளியூர் கணிச்சு வச்சேல, ஏன் திரும்பி வந்தேன்? லலிதா, உன் வாழ்க்கையில குறுக்க நிக்க நான் வரல. குழந்தையை பார்க்கத்தான் வந்து. என் குழந்தைய பிரிஞ்சு நான் இருக்கவே முடியாது. குழந்தைய என்கிட்ட கொடுத்துடு லலிதா. கொடுக்குறேன். ஆனா நீ குழந்தைய பார்த்துட்டு திருப்பி கொடுத்துடணும். திருப்பி கொடுத்துடணுமா? அப்படி நீ திருப்பி கொடுக்கறதா இருந்தா தான் குழந்தைய காட்டுவேன். இல்ல எந்த ஜென்மத்திலயும் நீ குழந்தைய பார்க்கவே முடியாது. சரி, நீ சொல்றபடியே சேரு. கரெக்டா 4 மணிக்கு நான் குழந்தையோட இங்க வரேன். நீ இங்கேயே காத்துக்கிட்டு இரு. என்னம்மா இப்படி பதறி போய் வந்திருக்க? அதை எப்படி அத்தை நான் சொல்றது? என்னம்மா இது? இது வரைக்கும் எத்தனையோ விஷயம் சொல்லிருக்கேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப என்ன விஷயம்? இல்ல அத்தை, ஜோசியரே நீங்களே சொல்லுங்க. அதுல பாருங்க, உங்க பேர குழந்தை ஜாதகத்தை நீங்க கணிக்க சொன்னதா உங்க மருமக வந்து சொன்னா. ஆமா. ஜாதகத்தை பார்த்தனோ இல்லையோ, நேக்கு ஒரே ஷாக்கு. ஷாக்கா? 3ஆம் இடத்துல சந்திரன் மறைஞ்சுட்டு இருக்கான், 2ஆம் இடத்துல கேதுவும், 8ஆம் இடத்துல சனியும் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கான். அவங்க பாட்டில தெரிஞ்சிட்டு போட்டவே நமக்கு என்ன? ஐயோ பெரியவா, அப்படி சொல்லப்படாது. கிரகங்கள் வக்கரிச்சுண்டு சஞ்சாரம் செய்யறதுனால, இடம் மாறுறதுனால உங்க பேர குழந்தைக்கு பயங்கர கண்டம் இருக்குன்னு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா சொல்றது. ஐயோ, கண்டமா? அதுல பாருங்க, கண்டம்ங்கிறது எந்த ரூபத்திலயும் வரும். எனிவே தட் இஸ் எ ஃபேக்ட். ஃபேக்ட் சரிங்க. அதுக்கு என்ன ஆக்ட் பண்ணணும்ங்கறத பத்தி சொன்னீங்களா? தெரியவா, நீங்க தான் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு 48 மணி நேரம், 2 டேஸ் நீங்க இந்த வீட்டை விட்டு மாறி இருக்கணும், அவ்வளவுதான். வீட்டு விட்டு மாறணுமா? ஆமா, கிரகம் வக்கரிச்சுட்டு இருக்கே. ஆமா, கிரகம் வக்கரிச்சா ரொம்ப அக்கிரமம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா? ஆமா சார். இத பாருங்க, இதுக்கு வேற பரிகாரம் ஏதாவது உண்டா? வேற நிவர்த்தியே கிடையாது. ஏன்னா 4ஆம் வீட்டு கிரகம், அதாவது இந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வக்கரிச்சுட்டு இருக்கு. ஆமா, வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் வக்கரிச்சா
பின் வீட்டுக்கு தானே போகும். அதே போல நாங்க இந்த வீட்டுல இருந்து வக்கிருச்சு பின்னால இருக்கிற அவுட் ஹவுஸ் போனா என்ன? இல்லத்தே, உங்க பேர குழந்தைக்காக இந்த ஊரை விட்டே போகணும்னு சொல்றேன். இல்ல ஜோசியரே? ஆமா ஆமா, நாங்க சொல்ல ஜாதகம் சொல்றது. ஆமாமா, ஜாதகம் நிறைய சொல்லிட்டு இருக்கு. எனக்கு பேர குழந்தை உயிர் தான் முக்கியம். நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஏமா என்ன அத்தை, நான் சொல்றபடி கேக்குறீங்களா? முதல்ல இருந்து நீ சொல்றது தானே நான் கேட்டுட்டு இருக்கேன். என்னமா சொல்லு. நம்ம கிராமத்து பங்களா போயிடுவோமா? போலாமே, அருமையான ஐடியா. ஏண்டி, எனக்கு தோணாத ஐடியா எல்லாம் உனக்கு வருது. இப்படிப்பட்ட மருமக இருந்தா எனக்கு வேற என்ன வேணும்? ஆமா, இந்த சமயம் பார்த்து உன் புருஷனும் மாமாவும் வெளியூருக்கு போயிருக்காங்களே, அவங்களுக்கு இந்த செய்தி யார் சொல்றது? நான் மங்களத்தம்மகிட்ட சொல்லிட்டு வரேன். இதுக்குள்ள நம்ம புறப்படுறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணு. சரி வரேங்க. பெரியாதான் இந்தாங்க, நீங்க ஜோசியா நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் கொஞ்ச நாள் வெளியூர் பார்த்து போயிடுங்க. லட்சுமியா, இத்தனை நாள் எங்கமா போயிருந்த? அதெல்லாம் இருக்கட்டும். இவங்க எல்லாம் எங்க போயிருக்காங்க? கிராமத்து பங்களா போயிருக்காங்க. வீட்டுக்குள்ள பூந்து குழந்தைய திருடிட்டா போற? இல்ல, நீதான் என் குழந்தை எனக்கு காட்டக்கூடாதுன்னு இங்க கொண்டு வந்து வச்சுட்ட. குருடி குழந்தை கொடுக்க போறேன். இந்த பைத்தியக்காரி என் குழந்தைய திருடிட்டு ஓடுறான். இல்லங்க, இது நான் பெற்ற குழந்தை. வாட்ச்மேன், இந்த திருடி ஓடாம பாத்துக்கோ. சரிமா. அத்தை, 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 என்னது உங்க பேர குழந்தை எங்க? எங்க? ஐயோ, என் பேர குழந்தை எங்க? லட்சுமி வந்து திருடிட்டு போயிட்டாச்சே. ஆமா சார், அவளை பார்த்தா பைத்தியம் பிடிச்சவ மாதிரி இருக்கா. குழந்தைய திருடிட்டு போகும்போது நல்ல வேளை நான் பார்த்துட்டேன். புடிச்சு நிறுத்தி வாட்ச்மேனை பாத்துக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். பட்டணத்துலதான் நம்ம குடும்பத்தினுடைய மான மரியாதையை பாழாக்குனது பத்தாதுன்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வேற வந்துட்டா. குழந்தைய கேட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கத்தி கலாட்ட பண்ணி கூட்டத்துக்கு வேற சேர்த்துட்டா. அதனால நிச்சயமா உங்க பேர குழந்தை உங்களுக்கு கிடைக்க மாட்டான். அப்படி கிடைக்கணும்னா அந்த கூட்டத்துக்கு மத்தியில அவன் உங்க மருமக இல்லைன்னு உங்க வாயால சொல்லணும். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு பேர குழந்தை வேணுமா, லட்சுமி வேணுமா? எனக்கு பேர குழந்தை தான் வேணும். அப்போ நான் சொல்றபடி நீங்க நடிக்கணும். நடிக்கிறேன். எப்படி நடிக்கணும் ஒரு வாட்சி சொல்லு. அப்போ நேரா நீங்க அங்க வரீங்க. லட்சுமி உங்களை பார்த்ததுமே அத்தே நானடி அவ நடிப்பா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விறுவிறு லட்சுமி பக்கத்துல போய் பலாறு கண்ணத்துல ஒண்ணு குடுத்து, நீ அடி என் மருமக, இவதான் என் மருமகன்னு என்ன பார்த்து சொல்லணும். அந்த குழந்தைய நான் பெற்றதுதானே நீங்க சொல்லிடணும். சொல்லிடுறேன். என் பேரனுக்காக நான் எது வேணும்னு சொல்றேன். சரி, இப்ப நீ சொல்றபடி நான் நடிக்கிறேன். சரியா இருக்கான்னு பாக்குறியா? பாக்குறேன். எங்க லட்சுமி கூப்பிடுறாப்புல, அத்தேன்னு ஒரு வாட்டி கூப்பிடு. அத்தே, அத்தே, நீ அடி என் மருமக. நடிப்பு சரியா இருக்கா? சரியா இருக்கு. அங்க போன பிறகு இவட கொஞ்சம் கூடவே பண்றேன். அத்தே, பாத்தீங்களா அந்த திருடி நிக்கிறத? அந்த பைத்தியக்காரி குழந்தைய கொன்னாலும் கொன்னுடுவா. போங்க அத்தே, சீக்கிரமா போங்க. போறேன். லட்சுமி, என்கிட்ட சொல்லாமே போன எங்களை எல்லாம் விட்டு பிரியா உனக்கு எப்படி மனசு வந்தது? உன்னை சொல்லு. உன்னை லலிதா தானே போ சொன்னா? இல்ல, நானாதான் போனேன். நீ போய் சொல்ற. உன்னை லலிதா தான் வீட்டை விட்டு தோத்துருக்கு, எனக்கு தெரியும். வாடி என் மருமவளே, எப்படி என் நடிப்பு? ஏண்டி, நீ எனக்கு நடிப்பு சொல்லு கொடுக்கறியா? நடிச்சேண்டி. எப்ப தெரியுமா? என் லட்சுமியா நீ வீட்டை விட்டு தோத்தனில இருந்து நீ சொன்னதுக்கெல்லாம் நான் நடிச்சேன். எதுக்கு? என் லட்சுமியை கண்டுபிடிக்கிறதுக்காக, என் லட்சுமி திரும்பி வரதுக்காக. இப்போ என் லட்சுமி திரும்பி வந்துட்டா. நான் ஜெயிச்சுட்டேன்டி, நான் ஜெயிச்சுட்டேன்.
அதுக்கு நான் பரிசு கொடுக்கிறேன். அடச்சி பயப்படு, நீ என்னடி எனக்கு பரிசு கொடுக்கறது? என் வாழ்க்கைக்கு போட்டியா வந்த லட்சுமியையும் என் வாழ்க்கையில பெரும் பிரச்சனையா இருக்கிற அவ குழந்தையும் சுட்டு பசிக்கு அவங்க 2 பேர் பணத்தையும் உங்களுக்கு பரிசா கொடுக்கிறேன். அவ்வளவு தைரியம் இருக்கா அவனுக்கு? நீ அவ்வளவு சுலபமா அவங்களை சுட விடுவேனா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் அவங்க மேல தூசி துரும்பு பட விட மாட்டேன்டி. உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுடு. ஆமா இருங்க, எனக்காக என் குழந்தைக்காக நீங்க ஏன் சாகணும்? இந்தாங்க உங்க பேர் குழந்தை. லலிதா வா, என்ன சுட்டுடு. இல்ல லட்சுமி, அந்த வெறி பிடிச்ச நாய்க்கு நான் தான் இரையாகணும். நீ போகாதே, நான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டேன். என்னது? நான் சொல்றது கேளுங்க. என்ன விடுங்க. விடுங்க தான். ராஜா, என்ன காரியம் பண்ணிட்டு? அம்மா, ராஜா சுடல, நான் தான் சுட்டேன். மான் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த லட்சுமிய என் மக புலி மாதிரி துரத்துக்கிட்டே வந்தா. என் மகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருந்தும் இன்னொரு அப்பாவி பொண்ணையும் அவ பச்சை குழந்தைய அவ குடும்பத்தையும் சுட்டு பொசிக்கிட்டா. இப்ப நான் சுட்டது என் மகளை அல்ல, ஒரு மிருகத்தை. என் மகளை சுட்டத்துக்கா சட்டம் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். லலிதா, அழாதே லட்சுமி, அழாதே. இத்தனை நாளா நான் உன்ன கண்ணீர் விட வச்சேன் பாரு, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் இது. ஒரு குடும்பத்துல மாமியார் மருமகளுக்கு ஏற்படுற கோபதாபங்களை அந்த வீட்டு மருமக அடுத்த வீட்டுக்காரிக்கு சொல்லிட்டான்னா அந்த குடும்பம் அதோ கதிதான். அந்த மருமகளுக்கு இப்படிதான் தண்டனை கிடைக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். லலிதா, உடன் பிறந்தே கொல்ற வியாதிய போல ஒரு நல்ல குடும்பத்துல நான் இருந்து வாழக்கூடாது லட்சுமி. உன்னை போல தியாகம் உள்ள படிச்சவங்க தான் வாழணும். நீதான் அத்தனோட சந்தோஷமா வாழணும் லலிதா.